ஓம் சாந்தி. 1/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல்ல நெற்றிபுரத்தில் அவதரித்து நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். பகவானுடைய மகா வாக்கியத்தை நம்மலாம் கவனமாக கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சாந்தி தாமம் தூய்மையான ஆத்மாக்களின் வீடாகும். அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டுமானால் சம்பூர்ணமாக தூய்மையாக வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறார். சாந்தி தாமம்னா பரந்தாமம். அங்கே தான் பாபா இருக்கிறாரு. அங்கே தான் ஆத்மாக்கள் எல்லாரும் வசிக்கிறாங்க. ஆத்மாக்கள் வசிக்கிற வீடு அது. இங்கே எப்படி பூலோகத்தில் 5 தத்துவங்கள், 5 தத்துவங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஆகாயம், நிலம், நீர், காற்று, இது எல்லாமே 5 தத்துவங்கள் சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி அது 6வது தத்துவம் பரந்தாமம். அங்கே சிவன் வசிக்கிறாரு. பரந்தாமத்தில் பரந்தாமன் வசிக்கிறாரு. ஆத்மாக்களும் அங்கே தான் வசிக்கிறோம். அங்கே நம்ம போனோம். இங்கே நாடகம் நடிக்கிறதுக்காக இந்த மேடையில் பூமியில் நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ வீட்டுக்கு செல்லணும்னா சம்பூர்ணமாக தூய்மையாகணும்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. நம்ம தூய்மையானாதான் அங்கே போக முடியும். அங்கே ஆத்மாவில் பாவ புண்ணிய கணக்கெல்லாம் இருக்கிறதுனால, பாவ கணக்கெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா தூய்மையாக இல்லைன்னா ஆத்மா போக முடியாது. பறக்காது. ஆத்மா மேலே பறக்காது, கீழே தான் இருக்கும். ஆத்மா சரீரத்தில் இருந்துட்டு சரீரத்தையே பிடிச்சிட்டு இருந்தோம்னா இங்கே தான் பிறந்து இங்கே தான் இருப்போம். அப்போ மேலே போனோம்னா தூய்மையாகணும்னு சொல்லி சொல்கிறாரு. கேள்வி: பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன உத்தரவாதம் தருகின்றார்? பாபா நமக்கு கேரண்டி கொடுக்குறாரு. என்ன கேரண்டி? பதில்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தால் தண்டனை அடையாமல் என்னுடைய வீட்டிற்கு செல்லலாம் என்று உத்தரவாதம் தருகின்றேன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பாபாவை நம்ம நினச்சோன்னா நம்ம தண்டனையே அடையாமல் பாபா வீட்டுக்கு நம்ம போயிடலாம், பரந்தாமத்துக்கு போயிடலான்ட்டு உத்தரவாதம் நம்ம கொடுக்குறாரு. ஆனால் அவரை நினைக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம தலை மேலே பாவ சுமைகள் 63 ஜென்மங்களாக நம்ம செஞ்சதெல்லாம் இருக்குது. அவரை நினச்சி நம்ம அந்த பாவத்தெல்லாம் அழிச்சிட்டோம்னா தண்டனை அடையாமல் அவர் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் ஒரு பாபாவிடம் மனதை செலுத்துங்கள், இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள் சொல்லி பாபா சொல்கிறார். ஒரு பாபா மட்டும் பாருங்க, இந்த பழைய உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க, பார்த்தாலும் பார்க்காம இருங்க. ஏன்னா எல்லாமே மனசை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பழைய உலகத்தில் நடக்குது. அதை பார்த்தா என்ன ஆகும்? ஆத்மா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும், சார்ஜ் ஆகாது. ஆத்மாவுக்கு சக்தி போயிட்டே இருக்கும். நீங்கள் பழைய உலகத்தை நியூஸ் எடுத்து பாருங்க, நீங்கள் கேள்விப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆத்மாவில் இருக்கிற பேட்டரி லோவாயிடும். நீங்கள் சேர்த்து வச்ச சக்தியெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம பாபா பார்க்கணும், பாபா முரளி கேட்கணும். அப்போ தான் ஆத்மா சக்திசாலியாக ஆகும். இந்த உலகத்தில் இருந்து கொண்டே தூய்மையாகி காட்டுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த மாதிரி உலகத்துல தான் நீங்க இருக்கிறீங்க, நானும் இந்த மாதிரி உலகத்துல தான் வரேன். ஆனா இங்க இருந்துகிட்டே தான் நீங்க தூய்மை ஆகணும், தூய்மையாகி காட்டுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப ஆச்சரியமா பார்ப்பாங்கல்ல கடைசியில, ஐயோ இந்த உலகத்துலதான் நம்மளும் இருந்திருக்கிறோம், ஆனா இவங்களும் இருந்திருக்கிறாங்க ஒரு பக்கமா, ஆனா இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ தூய்மையா ஆயிருக்கிறாங்க? கடவுள் இவங்கள செலக்ட் பண்ணி இவங்களுக்கு ஞானம் கொடுத்து இவங்க காட்சி காட்டுற அளவுக்கு இவங்கள தயார் பண்ணியிருக்கிறாரு, நமக்கு தெரியலேன்ட்டு உலகம் முழுதும் நம்மளை பார்ப்பாங்க. அப்போது பாபா உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அப்ப நம்ம இங்க இருந்துகிட்டே எல்லாரும் கூடயும் வாழ்ந்துகிட்டே தாமரை மலர் போல தூய்மையாகி காட்டும் போதுதான் பாபா நமக்கு உலக ராஜ்யத்தை கண்டிப்பா கிஃப்டா கொடுப்பேன்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறாரு. அவரை நினைச்சா தண்டனை அடையாம அவர் கூட போயிடலான்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்ப நம்மள்ட்ட பாபா கேட்டுட்டு இருக்கிறாரு, குழந்தைகளாகிய நம்மை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கின்றார் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்களா சொல்லி கேட்கிறாரு. இப்ப நம்மளை பாபா நம்முடைய வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு வந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான்னு கேட்குறாரு. இப்போது வீட்டுக்கு செல்ல மனம் விரும்புகிறதா சொல்லி கேட்குறாரு. சரி, வீட்டுக்கு போகலாமா? இந்த சரீரத்தை விட்டு போனோம் இல்லையா, சாவறதுக்கு நம்ம ரெடியா, அதாவது இந்த உடலை விட்டு இப்ப பாபா கூட போறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. வீட்டுக்கு செல்ல மனம் விரும்புகிறதா சொல்லி கேட்குறாரு. அது அனைத்து ஆத்மாக்களின் வீடாகும். சாந்தி தாமம் எல்லா ஆத்மாக்களுடைய வீடு சொல்லி சொல்றாரு. இங்கே அனைத்து ஜீவ ஆத்மாக்களின் வீடு ஒன்றாக இருப்பதில்லை. இங்க இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்கள் இருக்கிறோம் இல்லையா, நம்ம மனிதர்கள் இருக்காங்களே, எல்லாருக்கும் வீடு ஒரே மாதிரியா இருக்குது. அவங்கவுங்க ஒரு மாட மாளிகை கட்டி வச்சுட்டு தனித்தனியா இது ஏன் வீடு இது ஏன் வீடுன்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா.
பிச்சைக்காரங்க ரோட்ல இருக்கிறாங்க, மற்றவங்கலாம் வீடு மாளிகை கட்டிட்டு இருக்கிறாங்க, பணக்காரங்களாம் பெரிய பெரிய மாளிகை கட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாரோட வீடு ஒன்றா இருக்குதா? இல்லை இல்லையா? ஆனால் நம்ம ஆத்மாக்களோட வீடு ஒன்றுதான் சொல்லி சொல்கிறாரு பரந்தாமம். எல்லா ஆத்மாக்களும் நம்ம இங்கே முடிச்சுட்டு போனால் ஒரே வீடு தான் நமக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. பாபா வந்திருக்கின்றார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். இப்போ பாபா வந்துட்டார்ன்ட்டு நமக்கு மட்டும்தான் தெரியுது. பாபாவை நாம் அழைத்திருக்கிறோம். நம்ம தான் கூப்பிட்டோம் பாபாவை. எங்களை வீட்டிற்கு, அதாவது சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள்ன்ட்டு நம்ம தான் கூப்பிட்டோம் இல்லையா? நம்ம பக்தி மார்க்கத்துலேருந்தே கூப்பிட்டுன்னு தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து நம்ம யாரையோ நினச்சி கூப்பிட்டோம். அது ஒரு ஒரு உறவத்தை நினச்சி கடவுளே கடவுளேன்னு கும்பிட்டுட்டு, நீ வா, எனக்கு கண்ணு முன்னாடி வா, நீ வந்தினா நான் உன் கூட வந்துடுறேன்னு சொல்லி பக்தியில் ரொம்ப விரக்தியில் கூப்பிட்ருக்குறோம். அதை தான் வந்து சொல்கிறார் பாபா. இப்போ வந்து சொல்கிறார், இப்போது பாபா சொல்லுகின்றார், உங்களுடைய மனதிடம் கேளுங்கள். ஹே ஆத்மாக்களே, தூய்மையற்ற நீங்கள் எப்படி செல்ல முடியும்? சரி, நீங்கள் உங்கள் மனசுட்டே கேளுங்க. நான் தூய்மையாக இருக்கிறேன்னா, தூய்மை இல்லாமல் நான் எப்படி போகிறது? தூய்மை இல்லாமல் நீங்கள் எப்படி சாந்தி தாமத்துக்கு வர முடியும்? அங்கே ஆத்மா, தூய்மையான ஆத்மா தான் போக முடியும், தூய்மை இல்லாமல் போக முடியாது. நம்ம கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சு பாவம் புண்ணியம் பாவம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழிஞ்ச பிறகு தான் நம்ம போக முடியும். எல்லாம் அவங்கவுங்க பாவத்தை ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய தவறு பண்ணுறாங்க இல்லையா? கொல்றது, கொள்ளை அடிக்கிறது, மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துறது, என் பேச்சாலே வார்த்தைகளாலே துக்கம் கொடுக்கறது, இதெல்லாம் அவங்கவுங்க ரியலைஸ் பண்ணி அவங்கவுங்க திருந்தினா தான் கடவுள் கூட போக முடியும். கடவுள் வந்து ஹையஸ்ட், அவர் எந்த தப்புமே செய்ய மாட்டார். அவர் கூட போனோம்னா இங்கே திருந்தி ஒழுங்கானால் தான் அங்கே கூட்டு போவார். அவர் தூய்மை ஆகணும்னு சொல்லி சொல்கிறார். கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறார். இப்போது வீடு செல்ல வேண்டும். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தூய்மை தான் ஆவாங்க. ஆனால் நம்மளை இப்போ செலக்ட் பண்ணி பாடம் எடுத்து அவரை நினைக்க வச்சு தூய்மை ஆக்கிறாரு. நம்மளாம் தூய்மை ஆகிட்டோன்னா டோட்டலாக உலகத்தை விநாசம் மூலமாக தூய்மை ஆக்கிடுவார். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க கர்ம கணக்கை முடிச்சுட்டு அவங்கவுங்க தூய்மையாகி வீட்டுக்கு வந்துடுவாங்க. பாபா சொல்றாரு, இப்போது வீடு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்மலாம் வீட்டுக்கு போகணும். மற்ற எந்த விஷயத்தையுமே பாபா சொல்வதில்லை. பாபா நமக்கு வந்ததுலேருந்தே இதை தான் சொல்லிட்டு இருக்காரு. வேற ஏதாவது சொல்றாரா? இப்போ வீட்டுக்கு போகணும். எல்லாரும் வீட்டுக்கு போனோம், வாங்க, நடிக்க வந்தீங்க, அப்படியே டேரா போட்டு இங்கே உட்காந்து இருக்கிறீங்க, வாங்க போகணும்னு சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் நீங்க எத்தனை காலம் முயற்சி செய்தீர்கள், எதற்காக சொல்லி கேட்குறாரு. நம்மளும் தான் நம்ம வாழ்ந்தோம், சும்மா வாழ வேண்டியதானே வீட்லயே, எதுக்கு கோயில் கோயிலா சுத்துனீங்கன்னு கேட்குறாரு. ஏன், நான் தான் உங்களுக்கு எல்லாம் தான் கொடுத்தனே, சுற்றி உறவினர்கள், காசு பணம் சொத்து சுகம், எதுக்கு அதையும் மீறி கோயில் கோயிலாக அலைஞ்சிங்கன்னு கேட்குறாரு. என்னை ஏன் தேடினீங்க? எத்தனை காலம் நீங்கள் வந்து பக்தி மார்க்கத்தில் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, எதுக்கு முயற்சி செஞ்சீங்க, எதுக்காகன்னு சொல்லி கேட்குறாரு. முக்திக்காக. முக்திக்காக தானே நம்ம முயற்சி பண்ணோம். பிறப்பிறப்பே வேண்டாம், ஐயோ எனக்கு போதும் இந்த ஜென்மம், இதோட அடுத்த பிறவியே வேணாம், எல்லார் வாயிலேருந்து இதே தான் வரும். அப்பனா முக்தி வேணும்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்காக தான் வந்திருக்கிறேன். வீடு செல்வதற்கான சிந்தனை இருக்கிறதா சொல்லி கேட்குறாரு. அப்போ அவரே வந்து கூப்பிட்றாரு. இப்போ மட்டும் வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? வீடு செல்வதற்கான சிந்தனை இருக்குதா என்று இப்போது பாபா கேட்குறாரு. அப்போ அதுக்கு ரெடி ஆகணும் இல்லையா? இப்போ எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோன்னா பேக்கப் பண்ணுவோம் இல்லையா? எல்லாத்தையும் திங்ஸ்லாம் எடுத்து வச்சு, அங்கே போனால் இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும், எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டு தானே கிளம்புவோம். அது மாதிரி தான் கிளம்புறதுக்கு முன்னாடி ரெடியாக சொல்கிறாரு. இப்போ வந்து நம்மளை போய் தான் ஆகணும், எல்லாரும் ஒரு நாள் வீட்டுக்கு போகணும் பரந்தாமத்துக்கு. அப்போ ரெடி ஆகணுமா இல்லையா? மனசை வந்து, இப்போ நான் ஒரு ஊருக்கு போகிறேன்னா அந்த அந்த ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு மனசு வந்து ரெடி ஆகணும், அப்போ தானே நான் போக முடியும். அது மாதிரி பரந்தாமத்துக்கு போகணுன்னா மனசு ரெடி பண்ணிட்டீங்களா? மனசு இப்போ ரெடியாக வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாரு. இதுக்காக தானே பக்தி மார்க்கத்தில் போய் முக்தி வேணும் முக்தி வேணும்ன்ட்டு கூக்குரலிட்டு இருந்தீங்க. கடவுளே நீ வா, காட்சி கொடு, உன் கூடயே நான் வந்துடுறேன், முக்தி வேணும், பிறப்பிறப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் கேட்டது யார்? நீங்க தானே. இப்போ உங்களுக்கு வீடு போறதுக்கான சிந்தனை இருக்குதான்னு சொல்லி கேட்குறாரு பாபா. குழந்தைகள் சொல்றாங்க, பாபா இதற்காக தான் நாங்க இவ்வளோ பக்தி செய்தோம். பாபா மீட் பண்ணிட்டு சொல்றாங்க, குழந்தைங்க சொல்றாங்க பாபாட்ட, பாபா மீட்ல, பாபா இதற்காக தான் நாங்க இவ்வளோ பக்தி செய்தோம் பாபா. நாங்க உங்க கூட வர்றதுக்கு, பரந்தாமத்துக்கு போறதுக்காக தான் இவ்வளோ பக்தி செஞ்சோம். ஜீவ ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கின்றனரோ அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. அப்ப இப்ப யாரெல்லாம் உலகத்துல நடிச்சிட்டு இருக்கிறாங்களோ, உடல்ல இருக்கிற ஜீவ ஆத்மாக்கள், மனித ஆத்மாக்கள் எல்லாரையுமே நம்ம கூட்டிட்டு தான் போகணும். ஆனால் தூய்மையாகி தான் வீடு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா பாபா அப்படியே கூட்டு போக மாட்டார் இல்லையா? நம்ம எவ்வளவு ரொம்ப அசுத்தமா இருக்குது, உலகமே அசுத்தமா இருக்கு, மனுஷன்ல இருந்து மிருகம் வரைக்கும் எல்லாமே டர்ட்டி ஆயிடுச்சு, எல்லாமே ஆத்மா வந்து தூய்மையற்றதா ஆயிடுச்சு இல்லையா? இப்படியே பாபா கூட்டு போக மாட்டாரு, எல்லாரையும் தூய்மையாக்கி தான் வீட்டு செல்லணும்னு சொல்றாரு. பிறகு தூய்மையான ஆத்மாக்கள் தான் முதலில் வருகின்றார்கள். அப்புறம் எல்லாரும் போன பிறகு சொர்க்கத்துல நடிக்கிறதுக்கு
தூய்மையான ஆத்மாக்கள் தான் ஃபர்ஸ்ட் வராங்க. தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீட்டில் இருக்க முடியாது சொல்றாரு. இப்ப தூய்மை இல்லாம தூய்மை ஆகாம அங்க போக முடியாது பரந்தாமத்துக்குன்னு சொல்றாரு. இப்போது இங்கே இருக்கும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் அனைவரும் கண்டிப்பாக வீட்டிற்கு செல்ல வேண்டும். பாபா நம்மள மட்டும் கூப்பிடல, எல்லாருமே போனோம். ஏன்னா டிராமா முடிஞ்சிருச்சு, நாடகம் முடிஞ்சிருச்சு. ஸோ நாடகம் முடிஞ்சா எல்லாரும் கிளம்பிடுவாங்க இல்லையா, நடிகர்கள்லாம் அதை போட்ட ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களா, அந்த மாதிரி தான் இங்கேயும் இப்போ ட்ராமா முடியும் போது எல்லாருமே எல்லா ஆத்மாக்கள் கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் வீட்டுக்கு போகணும்னு சொல்றார். அந்த வீட்டை சாந்தி தாமம் அல்லது வானப்பிரஸ்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பரந்தாம வீட்டை தான் சாந்தி தாமம் இல்லை வானப்பிரஸ்தம்ட்டு சொல்லப்படுது. பாபா நம்மளை எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு பதவி கொடுத்துட்டு அவர் வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுவார், அமைதிக்கு போயிடுவாரு. ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாகி தூய்மையான சாந்தி தாமம் செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப நம்ம தூய்மையாகி தூய்மையான நம்ம வீட்டுக்கு சாந்தி தாமத்துக்கு போகணும், அவ்வளவுதான் சொல்றாரு. எவ்வளவு சகஜமான விஷயம் அது, ஆத்மாக்களுக்கான தூய்மையான சாந்தி தாமம் ஆகும். இது எவ்வளவு ஈஸியா இருக்கு புரியறது, ஏதாவது கஷ்டமா இருக்கான்னு கேக்குறாரு. அது சத்யுகம் ஜீவாத்மாக்களுக்கான தூய்மையான சுகதாமம், அது சொர்க்கம். இது ஆத்மாக்களுடைய தூய்மையான சாந்தி தாமம் சொல்றாரு. அது ஜீவாத்மாக்களின் தூய்மையற்ற துக்கதாமம் ஆகும். இப்ப நம்ம இருக்கிறது ஜீவாத்மாக்களுடைய தூய்மையற்ற துக்கதாமத்துல இருக்கணும். ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்தது தான் இப்ப நரகமா இருக்குதுன்னு சொல்றாரு. இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயமே இல்லை சொல்லி பாபா சொல்றாங்க. சாந்தி தாமத்துல எல்லா தூய்மையான ஆத்மாக்களும் வசிக்கின்றார்கள். அது ஆத்மாக்களின் தூய்மையான உலகம். ஆத்மா தூய்மையா இருக்கும்போது பரந்தாமத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அது நடிக்க வந்துதான் இந்த மாதிரி தூய்மையற்றதா ஆயிடுது. இங்க பூலோகத்துல ஒருத்தவங்க பார்த்து இன்னொருத்தவங்க கத்துக்கிட்டு எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு எல்லா தவறான விஷயங்களும் செஞ்சுட்டு கொலை கொள்ளை எல்லாம் பண்ணிட்டு இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் இதனாலதான் எல்லா பிரச்சனையுமே, ஒரு கொலை நடக்கிறது, ஒரு குழந்தைய கொல்றது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த 5 விகாரம் தான். அந்த 5 விகாரத்தினால்தான் இப்படி ஆத்மா தூய்மையற்றதா ஆயிடுச்சு. ஆனா பரந்தாமத்துல எல்லா ஆத்மாக்களுமே தூய்மையா தான் இருக்கிறாங்க. உண்மையிலே ஆத்மாக்கள் தூய்மையானவங்க தான். ஆனா இங்க நடிக்க அந்த மாதிரி தன்னோட பார்ட்டை அது மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. விகாரமற்ற நிராகார உலகமாகும். அங்க நிராகார உலகத்துல விகாரமே கிடையாது. இது அனைத்து ஜீவாத்மாக்களின் பழைய உலகமாகும். இது நம்முடைய பழைய உலகம், இப்ப நரகம். அனைவரும் தூய்மையற்று இருக்கிறார்கள் சொல்றாரு. இப்ப எல்லாருமே தூய்மை இல்லாம தானே இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளாரையும் 5 விகாரம் இருக்கு. இங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளார 5 விகாரம் இருக்குது. ஆத்மாக்களை தூய்மையாக்கி தூய்மையான உலகமாகிய சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்ல இப்போது பாபா வந்திருக்கின்றார். இப்ப பாபா பார்த்தாரு, இது ஒன்றும் சரி வராது போல இருக்கு, ரொம்ப மோசமாயிடுச்சு. நம்ம படைச்ச உலகம் தூய்மையா இருந்துச்சு, இவங்க மனுஷங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. காடெல்லாம் அழிச்சு மரத்தெல்லாம் வெட்டி வீடு கட்டிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, குளோபல் வார்மிங் ஆயிடுச்சு. ஒன்று பெஞ்சா அதிக மழை பெய்யுது, இல்லைன்னா அதிக குளிர், எங்க பார்த்தாலும் நிலநடுக்கம். இயற்கை ஒரு பக்கம் சீருது, ஒரு பக்கம் மனுஷங்க இந்த 5 விகாரத்துல சீறிட்டு இருக்கிறாங்க. காமம் கோபம்ல குழந்தைகளை கொல்றது, சொந்த அப்பாவை கொல்றது, அம்மாவை கொல்றது, எவ்வளோ எவ்வளோ அட்டகாசம் நடக்குது உலகத்துல. எல்லாத்தையும் பார்த்துட்டு பாபா சும்மா இருப்பாரா? கடவுள் சும்மா இருப்பாரா? கடவுள் வந்துட்டார். எல்லாரையும் சாந்தி தாமத்துக்கு அழைத்துட்டு போக இப்ப பாபா வந்துட்டார். இந்த குழந்தைகள் பண்றதெல்லாம் சரியில்லை, இவங்களை எல்லாரும் ஒரு தட்டு தட்டி கூட்டு போயிடலான்ட்டு வந்திருக்கிறாரு. யார் ராஜயோகம் கற்கின்றார்களோ அவர்கள் தான் பிறகு தூய்மையான சுகதாமத்தில் வருவார்கள் பாபா சொல்றாரு. இப்ப யாரெல்லாம் பாபா வரும்போது பாபா பேச்சு கேட்டு பிரம்மா உடல்ல வந்திருக்கிறது சிவன் தான் கண்டுபிடிச்சிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட ராஜயோகம் கத்துக்கிறாங்களோ அவங்க தான் பிறகு தூய்மையான சொர்க்கத்துல போய் வருவாங்க, சொர்க்கத்துல நடிக்க வருவாங்க. அவங்க மட்டும் தான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும், மற்றவங்களால சொர்க்கத்துக்கு போக முடியும். பாபாவை நம்பலனாலே சொர்க்கத்துக்கு போக முடியாது. இதுவோ மிக சகஜமாகும் சொல்றாரு. இதில் எந்த விஷயத்தை பற்றியும் அதிகமாக சிந்தனை செய்ய வேண்டியதில்லை. பாபா சொல்றாரு, இதுல நீங்க ரொம்ப குழப்பம் அடைய வேண்டியதெல்லாம் இல்லை. என்ன இதெல்லாம் கரெக்டா தப்பா, பாபா சொல்றது உண்மையா, இதுல எந்த குழம்ப வேண்டிய விஷயமே இல்லைன்னு சொல்றாரு. புத்தியால புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சொல்றாரு. நம்மை தூய்மையான சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்ல ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை வந்திருக்கின்றார். திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாரு பாருங்க. கடவுள் அப்பா, நம்முடைய அப்பா, அவர் நம்மளை கூட்டி போக வந்திருக்கிறாரு. அங்கே செல்வதற்கான வழியை நாம் மறந்துட்டோம். நம்ம தான் நடிக்க வந்தோம். அது நேற்று சொன்னார்ல, முதல்ல நீங்க தான் என்னை விட்டு நடிக்கிறதுக்கு ஓடிட்டீங்க, என்கிட்ட சொல்லாம கூட ஓட்டிங்க. சொர்க்கத்தை பார்த்தோன்னே
நீங்க ரொம்ப நாள் ஆச்சு என்ன பிரிஞ்சு, அதனால மறந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவையும் மறந்துட்டோம். பரந்தாமத்துக்கு போற வழிய மறந்துட்டு, வந்த இடத்துலயே சிக்கிட்டு அபிமன்யு அந்த சக்கர வியூகத்துக்குள்ள போயிட்டு திரும்ப வர தெரியாம மாட்டிக்கிட்ட மாரி, நம்ம வந்து இந்த ஜனனம் மரணம்ன்ற சூழல்ல மாட்டிக்கிட்டு, திரும்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஜனனம் மரணத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது? எப்படி முக்தி அடையறது? திரும்ப திரும்ப நான் பொறந்துன்னே இருக்கிறேனே. போன ஜென்மத்துல இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிச்சேன். திரும்ப அடுத்த ஜென்மத்துல இங்கேயும் வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப எப்படி போறதுன்னு தெரியல. போனா கடவுள்ட்ட போயிடணும். திரும்ப ஒரு பிறப்பு வேணாம் அப்படின்ட்டு எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும்போது பாபா வராரு. இப்ப பாபா வந்து சொல்றார், ஆகையால் இப்போது பாபா சொல்கின்றார், கல்ப கல்பத்திற்கும் நான் இப்படித்தான் வந்து சொல்கின்றேன். நான் தான் வந்து உங்களை விடுவிக்க வந்திருக்கிறேன், லிபரேட்டர். உங்களுக்கு இந்த சக்கர வியூகத்துல இருந்து எப்படி வெளில வரணும்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் அர்ஜுனர்கள். நீங்க அதை கத்துக்கிட்டு வெளியே வாங்கன்றாரு. இப்ப நம்ம இப்படிதான் வந்து பாபா கல்பமா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நம்ம ஜனனம் மரணத்துல இருந்து எப்படி தப்பிக்கணும்ட்டு. குழந்தைகளே, சிவபாபாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஒண்ணும் வேணாம், ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைங்க போதும். நினைச்சீங்கன்னா பாவம் அழிஞ்சிரும், என் கூடவே வந்துடலாம்னு சொல்லி சொல்றாரு. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு சத்குரு ஆவார். எல்லாருக்குமே நல்ல கதி கொடுக்கக்கூடியவர் சத்தியமான குரு அவர்தான். அவர்தான் வந்து குழந்தைகளுக்கு இப்போ செய்தி, அதாவது ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. குழந்தைகளே, இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அரை கல்பம் நீங்கள் மிகவும் பக்தி செய்தீக, துக்கம் தான் அடைஞ்சீங்க இல்லையா? செலவு செய்து ஒன்றும் இல்லாதவங்களாகி விட்டீர்கள். நம்ம அரை கல்பமா 2500 வருஷமா பக்தி பண்ணிருக்கோம். கோயில் குளம் கட்டணும், நம்மளே கோயில் கட்டணும், சிவலிங்கத்தை ஸ்தாபனை பண்ணோம், நம்மளே வழிபட்டோம், லட்சுமி நாராயண் கோயில் கட்டணும், அப்புறம் நிறைய குளங்கள் அமைச்சோம். நம்ம தான் வந்து பூஜாரியாகி சேவை பண்ணோம். எவ்வளோ அன்னதானம் போட்டோம், எவ்வளோ பண்ணோம் நம்ம கோயில்ல. அப்புறம் காடு மலையா ஏறி இறங்கி எவ்வளோ பண்ணோம். ஜபம் தவம் தானம் புண்ணியம் எல்லாம் செஞ்சது நம்ம தான். ஆனா செஞ்சு செலவு பண்ணி பண்ணி என்ன ஆச்சு? ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு கடவுள் கிடைச்சாரா? பக்தியில கடவுள் கிடைச்சாரா? கோயில்ல போய் பேசுனீங்களா? சிலை பேசுச்சா உங்கள்ட்ட? பேசவே இல்லையா? கடவுள் கிடைக்கல. ஆனா இப்ப நமக்கு கிடைச்சாரு இல்லையா? இப்ப அவரும் பேசுறாரு இல்லையா? குழந்தைகளே, நான் தான் கடவுள்னு சொல்லி சொல்றாரு. வந்து உயிரோட வந்து நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆத்மா கூட சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாகி விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா பாருங்க, பக்தி பண்ணி பண்ணி சதோ பிரதானத்துல இருந்து தமோ பிரதானம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த சிறிது விஷயத்தை புரிந்து கொண்டால் போதும். இந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சிட்டாலே போதும். இப்போது வீடு செல்ல வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க பட்ட கஷ்டம்லாம் போதும், இப்ப வீட்டுக்கு போலாமா வேணாமான்னு சொல்லி கேக்குறாரு. முக்தின்னு நீங்க கேட்டது என்னது? பிறப்பு இறப்பு எனக்கு வேணான்னு தானே கேட்டீங்க. அப்ப வாங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. ஏன் வரமாட்டீங்க? போலாமா வேணாமான்னு சொல்லி கேக்குறாரு. ஆமாம் பாபா, கண்டிப்பாக செல்ல வேண்டும் சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அது நம்முடைய இனிமையான அமைதியான இல்லம், ஸ்வீட் ஹோம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப அதை நினைவு செய்யணும். அதை நினைவு செய்ய தான் கடைசி நிலை வரும்போது இந்த பிறவில அந்துமதி சோகதி, கடைசியா நம்ம அந்த பரந்தாமத்தை நினைச்சாலும் சரி, பாபாவை நினைச்சாலும் சரி, சொர்க்கத்தை நினைச்சாலும் சரி, நம்ம அடுத்த பிறவி அங்க போயிடலாம். இப்போது நாம் தூய்மை இல்லாத காரணத்தினால் செல்ல முடியாது என்பதை கூட புரிந்திருக்கிறீர்கள். நமக்கே தெரியும் இல்லையா? நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம். நம்ம எல்லாம் இந்த உலகத்துல எல்லாரும் எப்படி வாழறாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம எப்படி பாபா கூட போக முடியும்? பாபா சொல்ற ஸ்ரீமத் படி நடந்தாதான், தூய்மையானாதான் பாபா கூட போக முடியும். நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என்றே இப்போது பாபா சொல்கின்றார். பாபா ஒண்ணுமே சொல்லல. பாபா அவரை நினைக்க சொல்றாரு, அவ்வளவுதான். என்னை நினைச்சீங்கன்னா உங்க பாவம் அழிஞ்சிரும். ஆனா ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைங்க. தேகம்னு நினைச்சுக்கிட்டு என்ன நினைக்காதீங்க. அப்ப கரண்ட் பாஸே ஆகாது. உங்களை நீங்க ஆத்மா நெற்றி புறத்துல இருக்கிற உயிர் நான், இந்த உடல் இல்ல, இந்த உடல் அழிஞ்சிரும், உயிர் நான் வந்து இந்த உடலை விட்டு போயிடுவேன், அந்த மாதிரி நினைச்சு பாபா நினைங்க. பாபா தான் என்னுடைய அப்பா. அவர் பரந்தாமத்துல அவரும் உயிர் தான். ஆனா அவர் பரம உயிர், பரம ஆத்மா. அவரு என்னுடைய அப்பா. அப்படி நினைங்க. அப்படி நினைக்கும் போதுதான் உங்களுக்கு பாவம் அழியும்னு சொல்லி சொல்றாரு. கல்பத்திற்கும் இதே செய்தியை தான் சொல்றாரு பாபா. கொடுக்கின்றேன்னு சொல்லி சொல்றாரு. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த தேகம் அழிந்து போகக்கூடியதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த தேகம் கூட அழிஞ்சிரும் இல்லையா? இதை கொண்டு போய் புதைச்சிருவாங்க, இல்லை எரிச்சிருவாங்க. ஆத்மா நம்ம மட்டும்தான் மிஞ்சுவோம். அதனால ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைங்க. மற்றபடி ஆத்மாக்கள் திரும்பி செல்ல வேண்டும். அந்த தேகம்லாம் அழிஞ்சிரும். வந்த ஆத்மாக்கள் உயிர் எல்லாமே இப்ப திரும்பி போகணும்னு சொல்றாரு. அதே நிராகார உலகம் என்கிறோம். நம்ம ஆத்மாக்கள் வாழற இடத்துக்கு பேரு நிராகார உலகம். அனைத்து நிராகார ஆத்மாக்களும் அங்கேதான் வசிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது ஆத்மாக்களுக்கான வீடாகும்.
நிராகார தந்தை அங்கதான் வசிக்கிறாரு. பாபா கடைசியில் தான் வருகின்றார். ஏனெனில் அனைவரும் திரும்ப அழைத்து செல்ல வேண்டும். கடவுள் வந்து வாழுங்கன்ட்டு ஒரு அழகான ஒரு வீடு அமைச்சு அங்க வாழ வச்சுட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாரு. எப்ப ரொம்ப அந்த வீடு பழசாகி போச்சோ, இனிமே குழந்தைங்க அதை இருந்தா இடிஞ்சு விழுந்துரும் வீடு, நம்ம போய் கூட்டு வரலான்ட்டு அப்பா வந்துட்டாரு. அதனால கடைசியா தான் வராரு. கடைசியா வந்து தான் வாழற வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு விட்டுட்டாரு. இப்ப கடைசியா தான் வந்து நம்மள வீடு இடிஞ்சு விழுந்தா குழந்தைகளுக்கு என்ன ஆயிடும், பிரச்சனை வந்துரும்னு சொல்லிட்டு கூட்டு போக வந்திருக்கிறாரு. வாங்க, உங்களை திரும்ப அழைத்து செல்ல வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஒரு தூய்மையற்ற ஆத்மா கூட இருப்பதில்லை. இங்க வந்து ஒரு தூய்மையற்ற ஆத்மா கூட இருக்க மாட்டாங்க. இதில் குழப்பம் அடைவதற்கான அல்லது சிரமப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரையும் தூய்மையாக்கி தான் கூட்டு போவேன் கடைசியா. இதுல உங்களுக்கு குழப்பம் அடையறதுக்கான விஷயமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பத்தித்த பாவன்றே வந்து எங்களை தூய்மையாக்கி கூடவே அழைத்து போங்கன்ட்டு பாடம் செய்றாங்க. அனைவருடைய தந்தை அல்லவா. பிறகு எப்போது நாம் புதிய உலகத்தில் நடிப்பை நடிக்க வருகிறோமோ அப்போது மிகவும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். இப்போ இருக்கிறது 800 கோடி பேர். ஆனா சொர்க்கத்துல 9 லட்சம் பேர் தான் வந்து நடிக்க வருவாங்க. மீதமுள்ள கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் எங்க இருப்பாங்கன்னா சத்தியுகத்துல மிக குறைவான ஜீவாத்மாக்கள் தான் இருப்பாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் பரந்தாமத்திலே இருப்பாங்க. அப்போது சிறிய மரமாக இருந்தது சொல்லி சொல்றாரு. பிறகு விருத்தி அடைந்து அடைந்து பெருசாயிடுது, அதிகமானது என்பதை கூட நீங்க தெரிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மரத்தில் பலதரப்பட்ட தர்மங்கள் இருக்கின்றன. இந்த சிருஷ்டி சக்கர மரத்துல மனித சிருஷ்டி கல்பவருட்ச மரத்துல வந்து பலதரப்பட்ட தர்மங்கள் இருக்கு. ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், புத்த மதம்ன்ட்டு எல்லா மதமும் இருக்குது இல்லையா. சந்நியாச தர்மம், அது மாதிரி விதவிதமான தர்மங்கள் இருக்கு. இதைதான் கல்ப விருட்சம்ட்டு சொல்கின்றனர் சொல்லி சொல்றாரு. எதுவும் புரியவில்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சொல்லி சொல்றாரு. இப்போ உங்களுக்கு இந்த 7 நாள் கோர்ஸ்ல ஏதாவது ஒண்ணு புரியலன்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய பேர் கேக்குறாங்க, பாபா நாங்கள் கல்பத்தின் ஆயுளை 5000 வருடங்கள் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? நிறைய பேருக்கு பெரிய டவுட் இதுதான். எப்படி பாபா 5000 வருஷம் தான் இந்த கல்பம்னு சொல்றீங்க? சாஸ்திரத்துல கலியுகமே 40 லட்சம் ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சத்தியுகம் அது ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஆண்டுன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்னமோ 5000 வருஷம் தான் டோட்டலாவேன்னு சொல்றீங்க. அதை எப்படி நாங்க ஏத்துக்கிறதுன்னு சொல்லி கேக்குறாங்க. பாபா உண்மையைதான் சொல்கின்றார். சத்தியம் சிவம் சுந்தரம் பொய்யா சொல்வாரு. அவர் உண்மையைதான் சொல்றாருன்னு சொல்லி சொல்றாரு. சக்கரத்தின் விஷயத்தை கூட சொல்லியிருக்கின்றார். சக்கரத்தினுடைய விஷயத்த கூட ஃபுல்லாவே சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் கடவுள் தான் டிரான்ஸ்ல தாதிகள் போன போது அவங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்துடைய படத்தையும் சிருஷ்டி சக்கரத்துடைய ஆயுள் எல்லாத்தையும் கடவுள் சொன்னதை தான் காட்சியா பார்த்ததை தான் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. கடவுள் சொல்றதுதான் உண்மை, மனுஷங்க சொல்றது உண்மை கிடையாது. 5000 வருஷம்ன்றதுதான் ஆயுள், கல்பத்தினுடைய ஆயுள். இது மீண்டும் மீண்டும் நடைபெறுது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கல்பத்தின் சங்கமேகத்தில் தான் பாபா வந்து தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். இந்த 5000 வருஷ கல்பத்தினுடைய ஆயுள்ல கடைசி 100 வருஷம் சங்கமேகத்துல தான் பாபா வந்து தெய்வீக சொர்க்க ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறார். இது பைபிள்ல கூட இருக்குது. உங்களுக்கு 5000 வருஷம்ன்றது டவுட்னா பைபிள்ல கூட கிறிஸ்து வருவதற்கு 3000 வருஷத்துக்கு முன்பு இதே பூமியில சொர்க்கம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க அந்த கிறிஸ்துக்கு அப்புறம் 2000, கிறிஸ்துக்கு முன்னாடி 3000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5000 தானே வரும். அப்ப டோட்டலா கல்பத்தினுடைய ஆயுள் 5000 தான். இதை கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாதான்னு சொல்லி கேக்குறாரு. அதெல்லாம் கடைசியா ப்ரூவ் ஆகும். எப்படியா இருந்தாலும் வெளியே வரும். எல்லா விஷயங்களும் சத்தியம் வெளியே வரும். உண்மை எப்பயுமே கடைசியா தான் வெளியே வரும். அது மாதிரி வரும்னு சொல்றாரு. அது இப்போது இல்லை. ஆனா வந்து தெய்வீக சொர்க்க ராஜ்யத்தை கடவுள் வந்து கல்பத்துக்கு முன்னாடி ஸ்தாபனை பண்ணாரு. ஆனா அது இப்போது இல்லை சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் பிறகு ஒரு தெய்வீக ராஜ்யம் தான் இருக்கும். சொர்க்கத்துல ஒரே ராஜ்யம் தான் இருக்கும். இங்க பாருங்க நிறைய ராஜ்யம் இருக்கு இல்லையா. ஆனா சொர்க்கத்துல ஒரே ராஜ்யம் தான் இருக்கும். இந்த நேரம் உங்களுக்கு படைப்பு மற்றும் படைப்பவர் பற்றிய ஞானத்தை இப்போது சொல்கின்றார். இப்பதான் நமக்கு வந்து நம்ம ஏதோ சும்மா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏதோ ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவி குழந்தைகன்ட்டு நம்ம ஒரு கிணத்து தவளை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப கடவுள் வந்து நமக்கு எல்லையற்ற விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறாரு. இப்ப படைப்பு யாரு, படைப்பவர் யாரு, எல்லா ஞானத்தையும் சொல்றாரு. நம்ம பக்தி பண்ணிட்டு தான் வந்தோம். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்ப முழு விஷயத்தையும் கடவுளே வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. நான் கல்பத்திற்கும் கல்பத்தின் சங்கமேகத்தில் தான் வருகின்றேன்னு சொல்லி பாப்பா சொல்றாரு. ஒரு முறைதான் நான் வரேன். கல்பத்திற்கும் கல்பத்தினுடைய சங்கம யுகத்துல 4 யுகம் மொத்தம் இருக்குது. அதுல 5வது யுகம் மறைஞ்சிருக்குது. லீப் இயர் மாதிரி லீப் யுகம் இது. 5வது யுகம் இருக்கு, அது மறைஞ்சிருக்குது.
அந்த யுகத்துல தான் நான் வரேன், இதை பத்தி சாஸ்திரத்திலே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இதுக்கு அடுத்து ஒரு யுகம் இருக்குது, அது வந்து மறைச்சிட்டாங்க. அது லீப் யுகம், சங்கம யுகம். அந்த யுகத்துல தான் கடவுளே பூமிக்கு வராரு, ஒரு தடவை தான் வராரு. பிரம்மா உடல்ல அவதரிச்சு எல்லா விஷயங்களையும் சொல்றாரு, உண்மையை சொல்றாரு. ஏன்னா மனுஷங்க எல்லாம் பொய்யே சொல்லிட்டாங்க இல்லையா. ஏன்னா நிறைய பேர் இப்ப வந்து உண்மையை மறைச்சு எல்லாம் பொய்யா தான் பேசுறாங்க இல்லையா. ஏன்னா மனுஷ உடலே ஒரு பொய் தான், அவன் பேசுறதும் பொய் தான். அப்ப கடவுள் தான் வந்து உண்மையை சொல்வாரு. அந்த ஆத்மான்றது தான் உண்மை இங்க, மற்ற எல்லாமே பொய். அதனால யாருக்கு என்ன தெரிய போகுதுன்னு இந்த உடம்புக்குள்ள போந்துட்டு எல்லாம் இஷ்டத்துக்கு பொய் சொல்றாங்க. அப்ப கடவுளே இறங்கி வந்துட்டார் உண்மையை சொல்றதுக்கு. இதுதான் உண்மைன்னு சொல்லி கடவுள் வந்து உண்மையை சொல்றாரு. புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றேன் என்று பாபா சொல்கின்றார். கடவுள் வந்து உண்மையான உலகத்தை, சொர்க்க பூமியை ஸ்தாபனை பண்ண வந்திருக்கிறாரு. பழைய உலகம் அழிந்து போக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வந்து புது உலகம் வரணும்னா கண்டிப்பா அந்த பழைய உலகம் அழிஞ்சிடணும். ஏன்னா இப்போ ஒரு வீடு வந்து பழசாயிடுச்சுன்னா சும்மா உளுத்து கொட்டுது. அப்ப அந்த பழைய வீடை நம்ம என்ன பண்றது, அதே மேக்கப் பண்ணா திரும்ப தான் கொட்டும் இல்லையா, திரும்ப உளுத்து தான் கொட்டின்னு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்பா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பெரியவர் என்ன பண்ணுவாரு, அதை இடிச்சுட்டு புதுசா வீடு கட்டி அங்கதானே குழந்தைகளை பாதுகாப்பா கொண்டு போய் வைப்பாரு. அதனால நான் இந்த பழைய வீடை அழிச்சிடுறாரு, நம்மளை கொண்டு போய் பரந்தாமத்துல ஒரு வாடகை வீட்டுல இருக்கிற மாதிரி தற்காலிகமா பரந்தாமத்துல இருக்க வச்சுட்டு அப்புறம் உலகத்தை மாத்திட்டு விநாசம் பண்ணிட்டு சொர்க்கமா மாத்திட்டு நம்மளை கூட்டின்னு வராரு. நம்ம எல்லாரும் வந்து நடிக்க வரப்போறோம். அததான் கடவுள் பண்றாரு. ஒரு அப்பாவா அவர் செய்ய வேண்டியதை செய்யறாரு. ஆனா இதை புரிஞ்சுக்க மாட்றாங்க யாரும். கடவுள் இப்படி பண்றாருன்ட்டு சொல்றாங்க. கடவுள் நல்லதா செய்யறாரு, ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. அவங்க உடம்புக்குள்ள இருந்துகிட்டு நல்லது கெட்டது தெரியல, அதனால திட்டுறாங்க கடவுளை. நாடக திட்டப்படி புதியது பழையதாகவும் பழையது புதியதாகவும் ஆகின்றது சொல்லி சொல்றாரு. இது டிராமா படி எல்லாமே கரெக்டா தான் நடக்கும். நம்ம வேணா டிராமாவை திட்டலாம், கடவுளை திட்டலாம், ஆனா டிராமா படி நமக்கு நடந்தது எல்லாமே கரெக்டு தான், நல்லது தான்ட்டு நமக்கு இப்ப புரியாது, கடைசியா தான் புரியும். எல்லாமே டிராமா பிளான் படி புதுசு பழசாவும் பழசு புதுசாவும் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாரு. இதனுடைய 4 பாகங்களுமே, இந்த யுகங்களுமே இப்போ முழுமை அடைஞ்சிடுச்சின்னு சொல்லி சொல்றாரு. இதைதான் ஸ்வஸ்திகா என்று சொல்கிறார்கள். அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுவாங்க இல்லையா, நம்ம வந்து வீட்டுலலாம் கூட இருக்கும், அந்த கடையில கூட நோட்ல ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. 4 யுகம் 4 பாகமா காமிச்சிருப்பாங்க ஸ்வஸ்திக்கு. அது 4 யுகத்தை தான் காட்டுது. ஆனால் எதையுமே புரிந்து கொள்வதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள்லாம் போடுறாங்க, சொல்றாங்க, ஆனா அது அதோட அர்த்தத்தையே புரிஞ்சுக்கிறது இல்லை. அது உண்மையிலே 4 யுகம், சத்தியுகம், திரேதாயுகம், அந்த 4 பாகங்கள் வந்து 4 யுகம் சொல்லி சொல்றாரு பாபா. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்தை தான் அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் நம்ம ஹிந்து தர்மத்துல போடுறோம், அதை கூட புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் பொம்மை விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கின்றனர். பக்தி மார்க்கத்துல பாருங்களேன், ஒரு விநாயகர் சதுர்த்தினா ஒரு விநாயகர் பொம்மையை செய்வாங்க. அப்புறம் ஒரு 4 நாள் அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க, கொழுக்கட்டை வைப்பாங்க, எல்லாம் வச்சுட்டு 3ஆவது நாள் கொண்டு போய் தண்ணியில போட்டுருவாங்க. இது என்ன, இது ஒரு விளையாட்டுன்னு கேட்குறாரு. ஒரு கடவுளை எப்படியெல்லாம் நம்ம வச்சு கும்பிடணும், அதை கொண்டு போய் கும்பிட்றாங்க, விளையாடுறாங்க, கொண்டு போய் போட்டுடுறாங்க. இதெல்லாம் ஒரு பொம்மை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய சித்திரங்கள் இருக்கின்றன பக்தி மார்க்கத்துல, ஒரு சித்திரம் 2 சித்திரம் கிடையாது. அங்கங்க ஒரு கடவுள்கிட்ட நிறைய சித்திரங்கள் வச்சிருக்கிறாங்க. தீபாவளிக்கு நிறைய கடைகள் திறக்கின்றார்கள், விதவிதமான சித்திரங்கள் வைக்கின்றார்கள். தீபாவளியில கூட கடைகள்ல விதவிதமான சித்திரம் வைக்கிறாங்க. இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள், ஒன்று சிவபாபா மற்றும் நாம் குழந்தைகள் ஆகும். இந்த உலகத்துல உண்மையானதுன்னு பாத்தீங்கன்னா பரமாத்மா, ஆத்மா, அது 2 தவிர வேற எதுவும் உண்மையே கிடையாது. ஒண்ணு சிவபாபா, அப்புறம் நம்ம அவருடைய ஆத்மாக்கள், குழந்தைகள், அவ்வளவுதான் இந்த உலகத்துல. பிறகு இங்கே லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம், அதுக்கப்புறம் சொர்க்கத்துல லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம், பிறகு ராமர் சீதையனுடைய ராஜ்யம், பிறகு பல பல தர்மங்கள் வருகின்றன சொல்லி பாபா சொல்றார். அதுக்கப்புறம் ராமர் சீதை ராஜ்யம் நடக்குது. அப்புறமா மற்ற தர்மங்கள், முஸ்லீம், கிறிஸ்டின்னு இந்த தர்மங்கள்லாம் வராங்க. இந்த தர்மங்களுக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை சொல்லி சொல்றார். மற்ற தர்மங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லை. அவர்கள் தத்தமது நேரப்படி வருகிறார்கள். அவங்கவுங்க டைம் வரும்போது மேலே பரந்தாமத்துலேருந்து கீழே இறங்கி நடிக்க வராங்க. பிறகு அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். அவங்கவுங்க பாட்டை நடிச்சுட்டு திரும்ப கடைசியாக எல்லாரும் மேலே போயிடுவாங்க. குழந்தைகளாகிய நீங்களும் வீடு செல்ல வேண்டும். நம்மளும் நடிப்பு நடிச்சுட்டு நம்ம பாட்டு முடிச்சுட்டு நம்மளும் வீட்டுக்கு போனோம். இந்த முழு உலகமும் அழிந்து போக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ இதெல்லாம் எதுக்கு பாபா நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு? நம்ம மனசு புத்திக்கு டோட்டலாக ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு.
நீங்க ஏன் டென்ஷன் ஆயிக்கிறீங்க? இது ஒண்ணுமே இல்லாத இது. இது இந்த நாடகம் இது வந்து சிவனுடைய திரைவிளையாடல். இந்த வாழ்க்கையே நமது திருவிளையாடல் தான் இது. இது அவரு அனுப்பிச்சாரு, நடிச்சான். அவரு கூப்பிடுறாரு, கிளம்பணும் அவ்வளோதான். மற்றபடி இங்க எதுவும் நம்மளது கிடையாது. எதையும் நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. இதுதான் கீதையின் சாரம். அப்ப இந்த முழு உலகம் இப்ப அழிய போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது இங்கே ஏன் இருக்க வேண்டும் சொல்லி பாபா கேட்கிறாரு. இந்த உலகத்தை மனம் விரும்புவதில்லை. இப்ப நமக்கு பிடிக்கல இல்லையா? ஒரே அசுத்தமா இருக்கு இந்த உலகம். எவ்வளோ சுத்தமா, பரிசுத்தமா ஒரு சொர்க்கத்துல நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம். இப்ப எப்படி இருக்கு? இத பார்த்தாலே பிடிக்கல. மனதே ஒரு நாயகன். அப்ப இந்த உலகத்துல ஏன் மனச ஈடுபடுத்துறீங்க? மனச ஒரு நாயகன் மீது செலுத்த வேண்டும். அந்த ஒரே ஒரு நாயகன் பிரியதர்ஷன், நம்மளுடைய ஹீரோ அவர்தான் சிவபாபா. அவரு மேல செலுத்துங்க. என் ஒருவனோடு மனதை செலுத்தினால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் என்று அவர் சொல்கின்றார். கடவுளே வந்து சொல்றார், என்ன நினைச்சீங்கன்னா நீங்க தூய்மையாயிட்டீங்க. இப்போது நிறைய நேரம் முடிந்து விட்டது. இப்ப இந்த சங்கமேகம் 100 வருஷத்துல 88 வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் 12 வருஷம் தான் இருக்கு. உலகம் அழிய போகுது. நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க. நிறைய நேரம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. இப்போ நேரம் போயிட்டே இருக்கு இல்லையா? டைம் இஸ் கோல்டு சொல்லுவாங்க. அப்ப டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம பாபாவை நினைச்சிட்டே இருக்கணும். யோகத்தில் இருக்கவில்லை என்றால் பிறகு கடைசியில் அவர்கள் மிகவும் பச்சாதாபம் அடைவார்கள். பாபா சொன்ன மாதிரி கேட்கல, முரளி படிக்கல, அமிர்த வேலை யோகா பண்ணல, பாபாவை நினைச்சிட்டே கர்ம யோகியா இல்லை அப்படின்னா கடைசியில ரொம்ப பச்சாதாபம் படணும்னு சொல்லி சொல்றாரு. தண்டனை அடைவார்கள். அப்புறம் தண்டனை தான் அடையணும். என்ன தண்டனை? நம்ம ஒரு தேக உணர்வுலே இருப்போம். இங்க குண்டு போடுவாங்க, அது ஒரே இயற்கை சீற்றம் வரும், எல்லாத்தையும் பார்த்து கதறிட்டு உட்காந்துருப்போம். அதான் தண்டனை. இப்ப ஆத்ம உணர்வுல இருந்தா நம்ம பயப்பட மாட்டோம். நம்ம பாபா நினைவுல சரீரம் விட்டு போயிடுவோம். இல்ல இங்க இருந்துட்டு பாபா நம்மள காட்சி காட்டுவாரு, நமக்கு டச் பண்ணுவாரு. எங்க போகணுமோ அங்க நம்ம போயிடலாம். மதுபன் போனோம்னா போய் அங்க இருக்கலாம். நம்ம தண்டனை அடைய மாட்டோம். யோகியா இருப்போம். யோகியா இருக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க. போகியா இருக்கிறவங்க தண்டனை அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உடல் உணர்வுல இருந்தா நம்ம கண்டிப்பா தண்டனை அடைவோம். அதனாலதான் ஆத்ம உணர்வு அடைங்க, ஆத்ம உணர்வு அடைங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. கர்ம கணக்குகளை முடிச்சு கர்மாதீத நிலையை அடைஞ்சிட்டோம்னா தண்டனை இல்லாம தப்பிச்சிடலாம். பதவியும் கீழானதாகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தண்டனையை மட்டும் அடையிறது பத்தாம உங்க பதவியும் குறைஞ்சு போயிடும். சொர்க்கத்துல போய் அப்புறம் வேலைக்காரன் வேலைக்காரி பிரஜை பதவி தான் அடைவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்முடைய வீட்டை விட்டு வந்து எவ்வளவு காலமாகிவிட்டது என்பது கூட இப்போது நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நம்ம 5000 வருஷம் ஆச்சு. நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடிக்க வந்தவங்க. இன்னும் இங்க பூலோகத்திலே சுத்திட்டு இருக்கிறோம். பாபாட்ட போக முடியல. அவ்வளோ காலம் ஆயிடுச்சு பாபா பிரிஞ்சுன்னு சொல்லி சொல்றாரு. வீட்டிற்கு செல்வதற்காக தலையை உடைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா? சன்னியாசிகள்லாம் பாருங்களேன், லேட்டா தான் வந்தாங்க. ஆனாலும் நான் பிரம்மத்துல ஐக்கியமாயிரணும்னு எவ்வளவு முயற்சி செய்யறாங்க. தலையை உடைச்சிக்கிறாங்க. பாதியில தான் வந்தாங்க அவங்களாம். துவாபர யுகத்துல இருந்து தான். நம்ம பாருங்க சத்தியுகத்திலே வந்து இங்கேயே டேரா போட்டு நடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் போகணும்னு கூட மனசு வர மாட்டேங்குது. பாபா கூப்பிடுறாரு, வர ரெடியா இருக்கிறீங்களான்னு கேக்குறாரு நம்மள. நம்ம போகணும், புத்தியை மாத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா கூட வீட்டில் தான் இருப்பார். பாபா கூட பரந்தாமத்துல தான் இருக்கிறாரு. சத்தியுகத்தில் பாபா இருப்பதில்லை. சொர்க்கத்துல பாபா வரமாட்டாரு. அவர் பரந்தாமத்துல இருப்பாரு. இப்ப நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா சொர்க்கத்துல பாபா கடவுள்ன்றதே நமக்கு ஞாபகம் இருக்காது. முக்தி தாமம் செல்வதற்காக மனிதர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். இந்த சன்னியாசிகள்லாம் பாருங்களேன், பரந்தாமத்துக்கு போகணும், எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், பிறப்பிறப்பு வேணான்ட்டு அவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. அதே பக்தி மார்க்கம்ன்ட்டு சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. இப்போது நாடகப்படி பக்தி மார்க்கம் முடிந்து போக வேண்டும். அன்னைக்கு சொன்னார் இல்லையா, இப்போ எல்லையற்ற வந்துருச்சு. இப்போ வந்து பக்தி முடிய போது உங்களுடைய எல்லை எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார் இல்லையா? பக்தி முடிஞ்சிருச்சு. அப்ப நாடகப்படி இப்ப பக்தி மார்க்கம் முடிந்து போக வேண்டும். இப்போது உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தான் என்னை தேடி தேடி அலைஞ்சீங்க. கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்டீங்க. நானே வந்துட்டேன். அதனால பக்தி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. பக்தி ஏன் முடியுது? கடவுளை தேடணும், கடவுள் கிடைச்சிட்டாரு, அதனால பக்தி முடிஞ்சிருச்சு. பக்தி முடிஞ்சதுனால இப்ப வாங்க, என்ன தானே கூப்பிட்டீங்க, என்ன மகா காலன்னு தெரியாமலே கூப்பிட்டுட்டீங்க. மகா காளேஸ்வர் தானே அவரு, அவர்தான் கடவுள். தெரியாம கூப்பிட்டுட்டோம், அவர் வந்துட்டாரு. இப்ப அவர் வந்து வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. எல்லாரையும் கூட்டு போகாம விட மாட்டாரு. எல்லாரையும் கூட்டு போயிடுவாரு. அவரை போய் கூப்பிட்டோம் இல்லையா, அதனால அவர் வந்து எல்லாரையும் கூட்டு போறதுக்காக இப்ப வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக அழைத்து செல்வேன்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தவங்களும் விட மாட்டாரு, எல்லாரையும் கூட்டு போயிடுவாரு. எந்த அளவு யார் தூய்மை அடைவார்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவார்கள். இப்ப பாபா பேச்சு கேட்டு அவர் சொல்ற ஸ்ரீமத் படி நடந்து நம்ம தூய்மை அடைஞ்சோம்னா அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயமே இல்லை. இதுல வந்து என்ன குழப்பம்? ஏன் அவங்க உயர்ந்த பதவி அடையறாங்க, ஏன் எனக்கு இல்ல? இந்த குழப்பமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு.
பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தண்டனை அடையாமல் வீட்டிற்கு செல்வீர்கள் என்று நான் உத்தரவாதம் செய்கின்றேன். இப்ப பாபா நமக்கு கேரண்டி கொடுக்குறாரு. என்ன நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தண்டனை அடையாம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றாரு. நினைவின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் விநாசமாகும். பாபா நினைச்சாதான் பாவம் போகும். அது இல்லைன்னா வேற வழியே இல்லை. இல்லைன்னா மீறி மீறி பாவம் அதிகமா பண்ணிடுவோம். ஏன்னா அவர் நினைக்கலன்னா தவறு நடந்துகிட்டே இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, நீங்க கோவப்படாதீங்கன்றாரு. அவர் நினைச்சாதான் கோவப்படாம இருப்போம். அவர் நினைக்காம இருந்தா என்ன பண்ணுவோம்? பழையபடியே ஒரு 4 நாள் முரளி படிக்காம விட்டு பாருங்களேன், நீங்க பழைய சொரூபமாவே ஆயிடுவீங்க. முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி ஆயிடுவீங்க. அப்ப அவரு நினைக்கவேலைன்னா என்ன ஆகும்? பழையபடியே அசுர குணங்கள்லாம் நமக்குள்ள வந்துரும். அப்ப தப்பு பண்ணிட்டே இருப்போம். தப்பு பண்ண தண்டனைகள் தான் அடைவீங்கன்னு சொல்றாரு. நினைவு செய்யவில்லை எனில் தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கும் பாபா சொல்றாரு. பதவியும் கீழானதாகிவிடும். அந்த மாதிரிலாம் யார் இருக்கிறாங்களோ அவங்க போயிட்டு சொர்க்கத்துல சாதாரண பதவி தான் அடைவாங்க. ஒவ்வொரு 5000 வருஷங்களுக்கு பிறகும் நான் இதை தான் புரிய வைக்கிறேன். நான் ஒரு 5000 வருஷத்துக்கும் ஆத்மாக்களுக்கு இதை தான் புரிய வைக்கிறேன். நீங்க உங்களை புரிய வச்சு உங்களை எல்லாரையும் தூய்மையாக்கி கூட்டு போறேன். உங்களை திரும்ப அழைத்து செல்ல தான் நான் பல முறை வந்திருக்கிறேன். நான் ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை பல கல்பம் இதே மாதிரிதான் நான் உங்களை அழைச்சிட்டு போயிருக்கேன்னு சொல்றாரு. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. பல தடவை இதே முறையில நீங்க படிச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் தான் வெற்றி தோல்விக்கான நடிப்பை நடக்கிறீர்கள். நாம தான் இந்த நடிப்பை நடிக்கிறோம். நம்மளே தான் வெற்றி அடையறோம், நம்மளே தான் தோல்வி அடையறோம். ராவணன் மீது வெற்றி அடைஞ்சு திரும்ப ராவணன்கிட்ட தோத்துடுறோம் அரைக்கல்பம். இந்த நடிப்பை நம்ம தான் நடிக்கிறோம்னு சொல்றாரு. பிறகு நான் அழைத்து செல்வதற்காக வருகின்றேன். அப்புறம் நீங்க தோத்து போய் கிடக்கும்போது உங்களை நான் கூட்டு போறதுக்காக வரேன்னு சொல்றாரு. இது தூய்மையற்ற உலகமாகும். இது மோசமான உலகம். இங்க போய் நம்ம வாழ முடியுமா? இங்க நல்லதுக்கே காலம் கிடையாது இல்லையா? எல்லாம் கெட்டதுதான் நடக்குது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி ஒரு உலகத்துல எப்படி நம்ம வாழ முடியும்? இங்க கடவுள் இருக்கிறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? கடவுள் பரந்தாமத்துல இருக்கிறாரு. அவர் பாடம் எடுத்து திருத்திட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் இப்படி நடக்குது, ஒரு பக்கம் நல்லது நடந்துட்டு இருக்குது. யாரும் கடவுளை நம்ப கூட மாட்றாங்க. அந்த மாதிரி ஒரு உலகமா இருக்குது. இது தூய்மையற்ற உலகம்னு பாபா சொல்றாரு. ஆகையினால் பதித பாவனரே வாருங்கள், நாங்கள் விகாரிகளாக தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம், எங்களை நிர்விகாரியாக தூய்மையாக ஆக்குங்கள்ட்டு பாடம் செய்யறாங்க. இது விகார உலகமாகும் சொல்றாரு. இங்க எல்லாருமே விகாரம் தானே, மோசமா இருக்கிறாங்க இல்லையா? இப்போது குழந்தைகளாக நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரியாக ஆக வேண்டும். ஆனா நீங்க இதே உலகத்துல, இந்த மோசமான உலகத்துலதான் நீங்க நல்லவங்களா மாறணும், சம்பூர்ண நல்லவங்களா மாறணும்ன்றாரு. உங்களுக்கு அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீங்க மாறணும். எப்படி மாறுவீங்க? பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து பாபா என்ன சொல்றாரோ எல்லாத்தையும் கேட்டு அவர் நினைவு செய்ய செய்ய அவர் மாதிரியே நீங்க ஆயிடுவீங்க. ஏன்னா அவர் தானே சம்பூர்ண நிர்விகாரி. அவர் கூட சேர்ந்தாதான் நம்ம அவர் மாதிரி ஆக முடியும். யார் பின்னால் வருகிறார்களோ அவர்கள் தண்டனை அடைந்து செல்கிறார்கள். பின்னாடி வர்றவங்க, இப்ப துவாபர யுகத்துல நடிக்க வர்றவங்க, அவங்கெல்லாம் பாபா பேச்சு கேட்க மாட்டாங்க, பாபா நம்ப மாட்டாங்க. அவங்கெல்லாம் தண்டனை அடைஞ்சு போறாங்கன்னு சொல்றாரு. அவங்கவுங்க பாவ கர்மங்கள் எல்லாம் ரியலைஸ் பண்ணி அனுபவிச்சு ஒரு பிறவில அவங்க கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த பிறவில அவங்கள யாராவது கொலை பண்ணுவாங்க. இதுதான் தண்டனை. அப்படியே கர்மா ரிப்பீட் ஆகும். நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு இல்லையா? அந்த மாதிரி கர்ம கணக்கை முடிச்சுட்டு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு தண்டனை அடைஞ்சு திரும்ப வீட்டுக்கு போவாங்க. ஆகையால் அவர்கள் 2 கலைகள் குறைந்து விட்ட யுகத்தில் தான் வருகின்றார்கள். இப்ப லேட்டா பாபாட்ட படிக்கிறவங்கலாம் தண்டனை அடைஞ்சுதான் வருவாங்க. அதனால திரேதா யுகத்துல வந்துருவாங்கன்னு சொல்றாரு. சத்தியுகத்தை பார்க்கவே முடியாது கண்ணால. சொர்க்கத்தை பார்க்கணும்னா நீங்க பாபாவுடைய ஸ்ரீமத் ஃபுல்லா ஃபாலோ பண்ணி ஒழுங்கா நீங்க தூய்மையாகி பாபாவை நினைச்சு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம பாபாவை நினைச்சு கர்மாதி நிலை அடைஞ்சு தண்டனை அடையாம போனா சொர்க்கத்துக்குள்ள போலாம். இல்லைன்னா தண்டனை அடைஞ்சு 14 கலைகள், 2 கலைகள் குறைஞ்சி 14 கலைகள்ல குறைந்து விட்ட யுகத்துல திரேதா யுகத்துல தான் வரலாம்னு சொல்றாரு. அவர்களை சம்பூர்ண தூய்மையானவர்கள்ட்டு சொல்ல முடியாது. அப்ப சொர்க்கத்துல போய் நடிக்கிறவங்க மட்டும்தான் சம்பூர்ண தூய்மையானவர்கள், மற்றவங்களாம் சம்பூர்ண தூய்மையானவர்கள் கிடையாது சொல்றாரு. டோட்டலாவே ஒரு 3 கோடி பேர் தான் சொர்க்கத்துக்குள்ளாரே போறாங்க. ஃபர்ஸ்ட் 9 லட்சத்துல ஆரம்பிச்சு கடைசியா சொர்க்கத்துல 3 கோடி பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 33 கோடி வருவாங்க திரேதாயுகத்துல இருந்து. அப்ப இவ்வளவு பேர் தான் முழுமையா முயற்சி பண்றாங்க. இவ்வளவுதான் பாபா முரளி சொன்னா கூட இவ்வளவு பேர் தான் பாருங்க, 9 லட்சம் பேர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி போறது. பிரம்மா பாபா கூடவே நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்லயே நடிக்க போறவங்க 9 லட்சம் பேர் தான். மற்றவங்க எல்லாம் ஏதோ ஏனோ தானோன்னு தான் முயற்சி பண்றாங்க. ஆகையால் இப்போது முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் பாபா எச்சரிக்கை கொடுக்கிறாரு. பதவி குறைந்து விடும் அளவிற்கு ஆகிவிடக் கூடாது.
பதவி குறையிற அளவுக்கு ஆயிடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ராவண ராஜ்யம் இல்லை என்றாலும் பதவி வரிசைக்கிரமாக தான் இருக்கின்றது அல்லவா. அங்க ராவண ராஜ்யம் இல்ல, சொர்க்கத்துல ராவண ராஜ்யம் காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் இல்லைன்னா கூட பதவி வரிசை கிரமமா தான் இருக்குது இல்லையா சொல்லி சொல்றாரு. 108 நாராயணன்னா ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன் ஹையஸ்ட், அப்புறம் ரெண்டாவது அதுக்கு அதை விட ஹையஸ்ட், ஒன்னாவது லட்சுமி நாராயணன், ரெண்டாவது லட்சுமி நாராயணன், மூணாவது லட்சுமி நாராயணன்ட்டு அப்படியே வருது இல்லையா. அப்ப வரிசை கிரமமா தான் வராங்க. ஆத்மாவில் துருப்படியும் போது சரீரம் கூட அப்படிதான் கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. அப்ப ஆத்மா ஒரே அழுக்கா இருக்குன்னா அந்த சரீரம் கூட எப்படி கிடைக்கும், அழுக்காதான் கிடைக்கும். இப்ப ஆத்மால ஏதாவது தவறு போன ஜென்மத்துல யாருக்காவது துக்கம் கொடுத்துருக்குறோம், ஒரு ஏதாவது அதிகமா ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு துன்பம் கொடுத்துருக்குறோம், வெட்டியிருக்கிறோம்னா அப்ப என்ன ஆகும், அடுத்த பிறவில ஆத்மா அங்கஹீனமா பிறக்கும், கை கால் இல்லாம நொண்டியா அந்த மாதிரி பிறக்கிறது. அப்ப நம்ம போன ஜென்மத்துல ஏதோ துக்கம் கொடுத்துருந்தோம்னா தான் அந்த மாதிரி சரீரம் கிடைக்கும். அப்ப ஆத்மால பாவம் படியும் போது சரீரம் கூட அப்படிதான் கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா தங்க யுகத்திலிருந்து வெள்ளி யுகமாக ஆகிவிடுகிறது. ஆத்மா பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்க யுகத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிற ஆத்மா தங்க யுகத்துல இருந்து என்ன ஆயிடுது, வெள்ளி யுகமா ஆகிருது. 16 கலைகள்ல இருந்து 14 கலையா குறையும் போது அந்த மாதிரி வெள்ளி யுகமா ஆயிடுது. வெள்ளியின் துரு ஆத்மாவில் படுகிறது. அப்புறம் 2 கலைகள் குறையும் போது வெள்ளியின் துரு ஆத்மாவில் படியுது. நாளுக்கு நாள் மிகவும் அசுத்தமாகி கொண்டே போகிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா அசுத்தமாயிட்டே போகுது. பாபா மிக நல்ல முறையில் புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இருந்து பாருங்க ரஜோ குணம் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தவங்க பேச்ச கேட்டு மற்றவங்க சொல்றத கேட்டு பக்தி பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்றது, சாப்பாடு முறையெல்லாம் மாத்துறது, மனித வழியில போகிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா அசுத்தமாயிட்டு நிறைய தவறு பண்ண ஆரம்பிச்சது. அப்ப கொலை பண்ணா கூட தப்பு இல்லை, கொள்ளை அடிச்சா கூட தப்பு இல்லை, திருடினா தப்பு இல்லை. பாபா சொல்றாரா, சின்னதை திருடினாலும் தப்பு தான், பெருசு திருடினாலும் தப்பு தான். சின்னதா யாராவது திருடி இருப்பாங்க, அதை பார்த்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் திருட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி திருடர்கள் உருவாக ஆரம்பிச்சிருப்பாங்க. இதே மாதிரிதான் அசுத்தமாயிட்டே போயிடுச்சு நாளுக்கு நாள் ஆத்மான்னு சொல்லி சொல்றாரு. பாபா மிக நல்ல முறையில புரிய வைக்கிறாரு. யாருக்கு புரியவில்லை என்றால் கை தூக்குங்கள் சொல்லி சொல்றாரு. யாருக்கா புரியலையா நான் சொல்றதுன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. யார் 84 பிறவின் சக்கரம் சுற்றி முடித்துள்ளார்களோ அவர்களுக்கு தான் பாபா புரிய வைக்கின்றார். பாபா மற்றவங்களுக்கே சொல்லி புரிய வைக்கல, சத்தியுகத்துல இருந்து யார் நடிச்சாங்களோ அந்த ஆத்மாக்களுக்கு தான் இதெல்லாம் புரியும், அவங்களுக்கு தான் டச் ஆகும் பாபா சொல்றது. ஆமா ஆமா பாபா சொல்றது கரெக்ட், அவங்க தான் ஃபாலோ பண்ணி பாபாவை முழுசா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவருடைய பிரம்மா கூட 84 பிறவிகளின் கடைசியில் அந்த பிரம்மாவுடைய உடல்ல நான் பிரவேசிக்கிறேன் என்று பாபா சொல்கின்றார். இவர் தான் பிறகு முதல் நம்பர்ல வருவார். இவர் தான் பாக்கியராதா. இவர் தான் என்னை ரொம்ப தேடினாரு. துவாபரயுகத்துல இருந்து என்னை உருகி உருகி லவ் பண்ணாரு. இவர் தான் எனக்கு கோயில் கட்டினாரு. பக்தி அதிகமா பண்ணவர் இவர் தான். அதனாலதான் இவர் உடம்புல நான் பிரவேசம் செய்யறேன். இவர் தான் பிறகு முதல் நம்பர்ல வருவாரு. இவர் தான் கிருஷ்ணரா வராரு. யார் முதலில் இருந்தாரோ அவர் தான் கடைசியில் வருகின்றார் சொல்லி சொல்றாரு. யார் பல பிறவிகளின் கடைசியில் தூய்மை இழந்து விடுகின்றாரோ அவர் தான் முதல் நம்பரில் போக வேண்டும். இவர் தான் முத நடிக்க முதல்ல தூய்மை இழக்கிறதே இவர் தான். அதனாலதான் இவர் உடல்ல நான் இவரை ஃபர்ஸ்ட் தூய்மை பண்ணிடுறேன், இவர் தான் திரும்ப ஃபர்ஸ்ட் முதல் நம்பர்ல போகணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லாமே வரிசை கிரமமா இருக்குது, மேல நம்பர் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த நம்பர் படிதான் ஆத்மா நடிக்கவே வருது. பதித்த பாவனாகிய நான் அவருடைய உடலில் தான் வருகின்றேன், அவரை தூய்மையாக்குகின்றேன், எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கின்றேன் சொல்லி பாபா சொல்றார். நல்லா புரிய வைக்கிறாருல, ஆனா ஆத்மா புரிஞ்சுக்கிறதே இல்லை. என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவம் பஸ்மமாகிவிடும் என்று பாபா சொல்கின்றார். கீதை ஞானத்தை நீங்கள் நிறைய கேட்டிருக்கின்றீர்கள் மற்றும் சொல்லியிருக்கின்றீர்கள், ஆனால் அதன் மூலமாக நீங்கள் சத்கதியை அடையவில்லை. இதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த கீதாச்சாரம்லாம் படிச்சிருக்கோம்ல, எதை எடுத்து வந்தாயோ அதை நீ கூட படிச்சிருக்கிறோம். ஆனா நமக்கு ஒன்றும் புரியல. அதன் மூலமா நமக்கு எந்த சத்கதியும் நீங்க அடையலன்னு சொல்லி பாபா சொல்றார். நிறைய சன்னியாசிகள் உங்களுக்கு இனிமையான வார்த்தைகளால் சாஸ்திரங்கள் சொன்னார்கள். அவற்றை கேட்டு பெரிய பெரிய மனிதர்கள் சென்று சேர்கின்றனர். சிறிது நேரத்திற்கான சுகமான இருக்கிறது அல்லவா. சன்னியாசிகள் கூட நிறைய மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் படிச்சு கதையெல்லாம் சொன்னாங்க இல்லையா. அதை கேட்டு பெரிய பெரிய மனுஷங்கெல்லாம் போறாங்க சன்னியாசிகள்கிட்ட. அது கொஞ்ச காலத்துக்கான சுகமா தான் இருக்குது சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கமே அல்பகால சுகம்தான் சொல்லி சொல்றாரு. போனா நல்லா இருக்கும், அந்த ஒரு அல்பகால சுகம்தான். ஒரு கோயிலுக்கு போறோம்னா ஒரு மன அமைதி கிடைக்கும். அந்த ஒரு நாள் போறோமா அன்னைக்கு மட்டும் திருப்தியா இருக்கும். திரும்ப நம்ம வீட்டுக்கு மறுநாள்
பேய் பிசாசு மாதிரி வீட்டில் சண்டை போட்டுட்டு இருப்போம். அது அங்கே ஒரு மாற்றமே இருக்காது. எதுவுமே நமக்குள்ளாரையும் மாற்றம் வராது. நம்ம பாவமும் போன பாடு இருக்காது. நம்ம பிரச்சனையும் தீர்ந்த பாடு இருக்காது. திரும்ப பழையபடியே நம்ம வாழ்க்கை கஷ்டத்துல தான் ஓடும். ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கும். பக்தி மார்க்கத்துல எல்லாமே அல்பகால சுகம்தான் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே ஆத்மா பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆனா இங்க பாருங்க, நிரந்தர சுகம் கிடைக்குது. நீங்க வீட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் எங்கேயும் போக தேவையில்ல. வீட்டிலேயே இருந்து ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்கணும். அவ்வளவுதான். பக்தி மார்க்கம் இப்போது முழுமை அடைகிறது சொல்லி சொல்றாரு. இப்போ பக்தி மார்க்கமே முழுமை அடைஞ்சிருச்சு. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு யாரும் அறிந்திராத ஞானத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என்று பாபா சொல்கின்றார். யாருமே புரிய வைக்காத ஞானத்தை சொல்ல நான் வந்திருக்கிறேன். நான் தான் ஞானக்கடலாக இருக்கின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாலேஜ் என்பதை ஞானம் என்று சொல்லப்படுகிறது. நாலேஜ்னா என்னது? அறிவு. அறிவு தான் ஞானம்னு சொல்லி, ஞானம் பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இவருக்கு ஞானம் பிறந்துருச்சு, இப்பதான் இவருக்கு தெளிவா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்ப பாபா ஞான கடலா இருக்கிறாரு. உண்மையெல்லாம் சொல்லி அறிவு கொடுக்குறாரு. தூங்கிட்டு இருந்த கும்பகர்ணன் எல்லாம் எழுப்புறாரு. உங்களுக்கு அனைத்தையும் படிப்புகின்றார். நமக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறார். 84 பிறவிகளின் சக்கரத்தையும் புரிய வைக்கிறார். உங்களுக்குள் முழு ஞானமும் இப்போது இருக்கின்றது. சூல வதனத்திலிருந்து சூட்ச்ம வதனத்தை கடந்து மூல வதனத்திற்கு செல்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம இந்த சூல சாக்காரத்துல நடிப்பு நடிக்கிறோம். இங்க இருந்து சூட்ச்ம வதனத்துக்கு போய் அங்க இருந்து நம்ம மூலவாதனத்துக்கு போயிருவோம். முதல்ல லட்சுமி நாராயணுடைய வம்சம் ஆகும். அங்கே விகார குழந்தைகள் இருக்க மாட்டாங்க. சொர்க்கத்துல விகாரம் மூலமா குழந்தைகள் பிறக்க மாட்டாங்க. ராவண ராஜ்யம் இருப்பது இல்லை. அங்க காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய ராஜ்யமே இருக்காது. யோக பலத்தின் மூலம்தான் எல்லாமே நடக்கும். அங்க பாருங்க, யோக பலத்துல தான் குழந்தை பிறக்கும். யோக பலத்தினாலதான் அந்த புஷ்பக விமானத்துல பறக்க முடியும். எல்லாமே வீடு கட்டுறதுல இருந்து எல்லாமே யோக பலத்தினால்தான் நடக்கும். இப்போது குழந்தையாகி கர்ப்ப மாளிகைக்குள் செல்ல வேண்டும் என்று உங்களுக்குள் காட்சி ஏற்படுகின்றது. நம்ம கடைசியா அந்த உடலை விட்டு போகும்போது அடுத்த பிறவி நம்ம கர்ப்ப மாளிகைக்குள்ள போகணும் அப்படின்ற காட்சி நமக்கு கிடைக்குன்றாரு. மகிழ்ச்சியாக செல்கின்றனர். கர்ப்ப மாளிகையை பார்த்தோன்னே சந்தோஷமா போறோம். ஏன்னா சொர்க்கத்துக்கு போறோம் இல்லையா? அதனால மகிழ்ச்சியாக செல்கின்றனர். இங்கேயும் மனிதர்கள் எவ்வளவு அழுகின்றார்கள். இங்க பாருங்க, பிறப்பும் அழுகதான், இறப்பும் அழுகதான். பிறக்கும் போதும் அந்த குழந்தை அழுவும், சாகும் போதும் மனுஷங்க அழுகுறாங்க. இங்க எல்லாமே அழுகின்றனர். கூச்சலிடுகின்றார்கள் சொல்லி சொல்றாரு. இங்கே கர்ப்ப சிறைக்குள் செல்கின்றார்கள் அல்லவா? இங்க ஏன்னா குழந்தை கர்ப்ப சிறைக்குள்ள போய் அழுவுது, போய் மாட்டிக்குது. அந்த அம்மாவும் அழுவாங்க, அந்த குழந்தையும் அழுவும். அது உள்ளார விளையாடுதுன்னு நினைச்சுருப்பாங்க. கடைசியில அந்த ஆத்மா கதறுது. குழந்தை உடம்புக்குள்ள போயிட்டு, ஐயோ என்னை விட்டுருக்க கடவுளே, ஐயோ இன்னொரு ஜென்மமா எனக்கு வேணாம், விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறுது. அந்த கர்ப்ப சிறையில தான் காட்சியா காட்டி தண்டனை கொடுக்குறாரு கடவுள். நீ பண்ணதெல்லாம் பாரு, போன ஜென்மத்துல எவ்வளவு பேரை கஷ்டப்படுத்திருக்க பாரு, இவங்களை இவ்வளவு கொலை பண்ணிருக்கிற, இவங்கள மனசு கஷ்டப்படுத்திருக்கிற, இவங்கள புரிஞ்சிக்காம இந்த மாதிரி எல்லாம் தண்டனை கொடுத்துருக்கிற பாருன்ட்டு எல்லாத்தையும் காட்டுறாரு. அந்த குழந்தை அப்படியே கதறுது. அது கர்ப்ப சிறை. கலியுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் கர்ப்ப சிறைன்னு சொல்றாங்க இல்லையா? சொல்றாரு. அங்கே அழுவதற்கான விஷயமே இல்லை. சொர்க்கத்துல அழவே அழாது. குழந்தை சிரிச்சுக்கிட்டே தான் பிறக்கும். கண்டிப்பாக சரீரம் மாறிதான் ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாம்பின் உதாரணமும் இருக்கின்றது. ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் பாம்பு என்னுடைய உதாரணம். பாம்பு கூட தோலை உரிச்சிடும். அமாவாசைக்கு அமாவாசை சட்டையை மாத்தும். அந்த மாதிரி நம்ம கூட சரீரத்தை மாத்திதான் ஆகணும். ஏன்னா 84 பிறவின்றதுனால 84 உடல் மாத்தணும்னு சொல்லி சொல்றாரு. இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயமே இல்லை. நிறைய பேர் கேக்குறாங்க, எதுக்கு பாப்பா இந்த உலகத்தை படிச்ச, எதுக்கு இத்தனை பிரிவு எடுக்கணும், இது இல்லாமலே இருக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், இதுல குழப்பம் அடைவதற்கான விஷயமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய கேட்பதற்கு அவசியம் இல்லை. ரொம்ப பாபா போட்டு கேள்வி கேட்கறதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஒரேடியாக தூய்மையாவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விட வேண்டும். இங்க பாபாவை கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, முயற்சியில ஈடுபடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவை நினைவு செய்வது சிரமமா என்ன சொல்லி பாபா கேக்குறாரு. ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், என்ன நினைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்னு சொல்லி கேக்குறாரு பாபா. அவ்வளவு சிரமமா என்ன நினைக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. ஆத்மான்னு புரிஞ்சு பரந்தாமத்துல அப்பாவை நினைக்கிறது என்ன அவ்வளவு சிரமமா? எவ்வளவு ஜாலியா இருக்கும். பாபாவை நினைச்சாலே குஷி தான் வரும். அவர் இனிமையான மலை, அவரே நினைச்சிட்டே இருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு கேக்குறாரு. பாபாவின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? நான் உங்களுடைய தந்தை, உங்களுக்கு சுகத்தின் ஆசையை கொடுக்கின்றேன். நீங்கள் இந்த கடைசி ஒரு பிறவில் நினைவில் இருக்க முடியாதா என்ன சொல்லி கேக்குறாரு. இவ்வளோ பிறவி நான் உங்களை கேட்கவே இல்லையே, இந்த கடைசி பிறவி தானே கேட்கிறேன், இப்ப நினைக்க முடியாதா என்ன? இங்கே நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்கள். பிறகு வீட்டுக்கு சென்று மனைவி மற்றவரின் முகத்தை பார்த்ததும் மாயை தின்று விடுகிறது.
இங்க உட்காந்து சென்டர்ல கேட்கும்போது மண்டைய மண்டைய ஆட்டுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு போனோனே மனைவி, மற்ற குழந்தைகளுடைய முகத்த பார்த்தோனே மாயா சாப்பிடுறது, சாப்பிட்டு விட்டது. பாபா நினைக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் வெறும் குழந்தை, மனைவிகள பத்தியே நெனப்பு. அவங்கள பத்தியே கவலைப்பட்டுட்டு அப்படியே இருக்க வேண்டியதுன்றாரு. யார் மீதும் பற்று வைக்காதீங்க. அவை அனைத்தும் அழியத்தான் போகிறது என்று பாபா சொல்கின்றார். யார் மீதும் பற்று வைக்காதீங்க. யார் கூட வந்தோம்? யார் கூட போக போறோம்? பிறக்கும்போது அம்மா, அப்பாவோட வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் சகோதர, சகோதரிகள் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் துணையா கணவன், மனைவி வராங்க. அவங்களும் போயிடுறாங்க. யார் கூட வந்தா யார் கூட போறோம்? எதுக்கு மத்தவங்க மேல பற்று வைக்கிறீங்க? சொல்லி கேட்கிறாரு. எல்லாமே அழியதான் போகிறது என்று பாபா சொல்கின்றார். ஒரு நாள் எல்லாமே அழியதான் போகுது. நம்மளே உடலை விட்டு போக தான் போறோம். நம்மளோட உடல் நமக்கே கேரண்டி கிடையாது நம்ம உடலு. அப்புறம் எங்க மற்றவங்கள பார்க்கறது? ஒரு பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்றார் பாருங்க, வாழும்போதே என்ன நினைவு செய்யுங்க. உடலை விட்டு வெளியே வந்துட்டா என்ன நினைக்க முடியாது. அப்புறம் வேஸ்ட். இப்பயே நினைச்சாதான் உண்டு. ஒரு பாபாவை தான் நினைவு செய்யணும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் பாபா மற்றும் தன்னுடைய ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். ஒரு பாபா மற்றும் சொர்க்கம், அவ்வளவுதான். வேற எதையும் நினைக்காதீங்க. சுற்றி என்ன நடக்குது பார்க்காதீங்க. இந்த உலகமே ஒரு என்ன இது மோசமான உலகம். விகாரி உலகத்தை போய் எதுக்கு பாக்குறீங்க? தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க. அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சத்தியுகத்தில் இது போன்ற அழுக்கான பொருட்கள், மாமிசம் போன்றவையே இருக்காது. சொர்க்கத்துல அங்க யாரும் அழுக்கான அந்த சாக்கடை இருக்காது. மாமிசம்லாம் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப அப்படியே நிர்விகாரி உலகமா இருக்கும். எல்லாரும் தூய்மையா இருப்பாங்க. வாசனை தான் வீசும். இந்த மாதிரி அசுத்தமான துர்நாற்றம் வீசக்கூடிய பொருட்கள்லாம் அங்க இருக்காது. விகாரங்களை விட்டு விடுங்கள் என்று பாபா சொல்கின்றார். நான் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யத்தையே கொடுக்கின்றேன். எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கொடுக்குறாரு. எவ்வளவு வருமானம் ஏற்படுகின்றது. ஆக ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது சொல்லி கேட்கிறாரு. பாருங்க, இந்த மனுஷங்களுக்கு தூய்மையாகிறதே பிடிக்கல. லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்தையே கொடுக்குறேன், ஒரு சிம்மாசனத்தையே கொடுக்குறேன்னு சொன்னா கூட வரமாட்டுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு வருமானம் ஏற்படுது. ஆனா பாருங்க, தூய்மையா ஏன் ஆக மாட்டீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. வெறும் ஒரு பிறவிக்கு தூய்மையாவதன் மூலம் எவ்வளவு பெரிய வருமானம் கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு பிறவி தூய்மையானாலே பாபா அவ்வளோ வருமானம் கொடுக்கிறாரு. சேர்ந்திருந்தாலும், கணவன் மனைவி சேர்ந்திருந்தாலும் ஞானத்தின் வாள் இடையில் இருக்கட்டும். கணவன் மனைவி ஒன்றா வீட்டுல வாழுங்க. ஆனா 2 பேருக்கும் நடுவுல ஞானத்தினுடைய வாள் இருக்கணும். தூய்மையாக இருந்து காட்டினால் அனைவரையும் விட உயர்ந்த பதவி அடைவீங்க. ஒரு வீட்டுல இருந்துகிட்டே கணவன் மனைவி தூய்மையா இருந்து காட்டினீங்கன்னா உயர்ந்த பதவி அடைய முடியும். லட்சுமி நாராயணன் ஆக முடியும். ஏனெனில் பால பிரம்மச்சாரியாக இருக்கிறீங்க. பிறகு ஞானமும் வேண்டும். ஞானமும் இருக்கணும். மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்ற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க மட்டும் மாறக்கூடாது. உங்களை பார்த்து எல்லாரும் மாறணும். இவங்க பாருங்க, வீட்டுல இருந்துகிட்டே இவ்வளோ தூய்மையா இருக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி ஆகலான்ட்டு எல்லாரும் நம்மளை பார்த்து மாறணும். எப்படி சேர்ந்திருந்தாலும் நாங்கள் தூய்மையாக இருக்கின்றோம் என்று சன்னியாசிகளுக்கு காட்ட வேண்டும். சன்னியாசிகள் பாருங்க, நீங்க எப்படி, நாங்க காட்டுக்கு போயே எங்களால தூய்மையா இருக்க முடியல, நீங்க என்ன வீட்டுல இருந்துகிட்டே தூய்மையா இருக்கிறீங்களா? யார் காதுல பூ சுத்துறீங்கன்னு கேட்பாங்க சன்னியாசிகள். அவங்களே பார்த்து நம்மள மிஞ்சுற அளவுக்கு வீட்டுல எப்படி சேர்ந்திருந்து கூட நீங்க தூய்மையா இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கணும். அவங்களுக்கு வாழ்ந்து காட்டுங்க. சன்னியாசிகளுக்கு காட்டணும்னு சொல்லி சொல்றாரு. ஆக இவர்களுக்குள் நிறைய சக்தி இருக்குன்றது புரிந்து கொள்வார்கள். சன்னியாசிகள் புரிஞ்சுக்குவாங்க. இவங்க முகத்துல ஏதோ ஒரு தேஜஸ் இருக்குதே, இவங்கள்ட்ட ஒரு ஆன்மீக தன்மை, நம்ம காட்டுல கோயில்ல உட்காந்து கிடக்குறோம், நம்ம கிட்ட இல்லாத தேஜஸ், தூய்மை தன்மை இவங்க முகத்துல இருக்குதேன்ட்டு கணவன் மனைவியை பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இவங்கள்ட்ட நிறைய சக்தி இருக்குதுன்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருப்பதன் மூலம் 21 பிறவிக்கு நீங்க உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள் என்று பாபா சொல்கின்றார். இவ்வளவு பெரிய பரிசு கிடைக்கும் போது ஏன் தூய்மையாக இருந்து காட்டக்கூடாது? 21 பிறவிக்கு ஆசி கிடைக்குதுன்னா ஏன் தூய்மையா இருக்கக்கூடாது? நேரம் கூட கொஞ்சம் தான் இருக்கின்றது. இன்னும் 12 வருஷம் தான் இருக்குது. சப்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். போக போக பாருங்க, ஒரே வெடிகுண்டு சத்தம் கேட்கும். எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு, இது ஆட்டம் பாம் போடுவாங்க. செய்தித்தாள்ல கூட வரும். ஒத்திகை கூட பார்த்தீர்கள் அல்லவா? இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் ட்ரெய்லர் தான். பிக் பிக்சரே இதுக்கப்புறம் தான்றாரு. ஒரு அணுகுண்டு போடுவதன் மூலம் நிலைமை என்ன ஆகிவிடுகிறது? ஒரு ஆட்டம் பாம் போட்டாலே, ஹிரோஷிமா நாகசாகில கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு ஆட்டம் பாம் போட்டாலே அங்க ஒரு உயிர் கூட, புல்லு கூட முளைக்காது. அந்த மாதிரி ஆயிடும். நிலைமை என்ன ஆயிடுது பாருங்க. இப்போது வரை மருத்துவமனையில் தான் இருக்கிறாங்க. அதுல போட்டதுல அவ்வளோ பேரு குழந்தைகள்லாம் அங்கஹீனமா பிறக்குது. அங்க பிறக்கறதெல்லாம்
எல்லாம் இது வரைக்குமே மருத்துவமனையில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த சிரமமும் இல்லாமல் உடனடியாக முடிந்து விடும் அளவு அப்படிப்பட்ட குண்டுகளை தயார் செய்கின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சிரமமே இல்லாம டக்குன்னு உயிர் போயிடணும், அந்த மாதிரி ஒரு குண்டெல்லாம் ரெடி பண்றாங்க. இது ஒத்திகை பார்க்கப்பட்ட பிறகு முடிவு செய்யப்படும். அந்த மாதிரி குண்டுகளை ஒத்திகை பார்த்து முடிவு செய்வாங்க. உடனடியாக இறந்து போகிறார்களா இல்லையா என்று பார்ப்பார்கள். அந்த மாதிரி ஒத்திகை பார்ப்பாங்க. உடனே செத்துடுறாங்களா இல்லையான்ட்டு. பிறகு வேற ஏதாவது யுக்தி செய்வார்கள். அப்ப அது கூட நடக்கலன்னா வேற குண்டு தயாரிப்பாங்க, வேற ஏதாவது யுக்தி பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் பாபா பார்த்துட்டு சொல்றாரு. அப்போது மருத்துவமனைகள் போன்றவைகளே இருக்காது. இன்னும் போக போக பாருங்க, குண்டு போட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலா பார்த்தா இப்பயே அப்படிதான் போடுறாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன்லயே ஹாஸ்பிட்டலை பார்த்து போடுறாங்க பாருங்களேன், யாரும் பிழைக்க கூடாதுன்ட்டு. அவ்வளோ நல்ல குணம் எல்லாருக்கும். அவ்வளோ மோசமான உலகம். அதான் சொல்றாரு பாபா, இந்த உலகத்துல இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப மருத்துவமனைகளே போன்றவைகளே இருக்காது, அந்த மாதிரி ஆயிடும் சொல்றாரு. யார் அமர்ந்து சேவை செய்வார்கள்? அப்ப யாரும் உட்காந்து இந்த மாதிரி உங்களுக்கு முரளிலாம் எடுக்க மாட்டாங்க. உணவு ஊட்டுவதற்கு பிராமணர்கள் போன்றவர்கள் இருக்க மாட்டார்கள். சென்டரும் இருக்காது. உங்களுக்கு உணவு சமைச்சு போறதுக்கு பிகேஸும் இருக்க மாட்டாங்க. குண்டுகள் போட்டதும் முடிந்து போய்விடும். நிலநடுக்கத்தில் அனைவரும் இறந்து போய்விடுவார்கள். இதற்கு நேரம் எடுக்காது, டைம் கூட இருக்காது. இங்கே நிறைய மனிதர்கள் இருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் மிகவும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆக எவ்வளவு பேரும் எப்படி அழிந்து போவார்கள்? போக போக பார்ப்பீங்க. அங்கேயோ ஆரம்பத்துல 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஏழைகள், எனவேதான் தலைவன் சிவபாபா உங்களை நேசிக்கின்றார். பாபா நம்மளை ஏன் நேசிக்கிறார்னா, நம்ம ஏழையா இருக்கிற காரணத்தினால்தான் நம்மளை நேசிக்கிறார். உங்களுக்கும் அவரிடம் அன்பு இருக்கிறது, நம்மளும் அவரை நேசிக்கிறோம். இப்போது அனைத்தையும் விட்டு விட்டு தன்னை ஆத்மான்னு புரிந்து கொண்டீர்கள். இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு பாபா மீது அன்பு இருக்கிறது. நம்ம ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை புரிஞ்சுக்கிட்டோம். அதனால்தான் நம்ம மேல பாபாவுக்கு அன்பு இருக்குது. சத்தியுகத்துல மிக சிறிய மரமாக இருக்கும். நிறைய விஷயங்களை பாபா இப்போது புரிய வைக்கின்றார். யாரெல்லாம் நடிகர்களா இருக்கிறாங்களோ அனைத்து ஆத்மாக்களும் அழியாதவங்க ஆவார். தத்தமது நடிப்பை நடிக்க வருகிறார்கள். எல்லா ஆத்மாவே அழிவற்றவர்கள். அவங்க பார்த்து அவங்க நடிக்கிறாங்க. கல்பத்திற்கும் நீங்க தான் பாபாவிடம் மாணவர்களாகி படிக்கின்றீர்கள். பாபா நம்மை தூய்மையாக்கி கூடவே அழைத்து செல்வார் என்று தெரிந்திருக்கிறீங்க. பாபா கூட நாடகத்துல கட்டுண்டு இருக்கிறார். பாபா நாடகப்படிதான் நடப்பாரு. அவரு மட்டும் திடீர்னு ஜீபூம்பா போட்டு நாடகத்தை முடிச்சுட்டு போக மாட்டாரு. டிராமால என்ன நடக்குதோ அதுக்கு கட்டுண்டு தான் இருப்பாரு. அவர் எதுவும் செய்ய, அதனாலதான் ஏன் கடவுள் வேடிக்கை பாக்குறாரு? இவ்வளோ நடக்குது, ஒரு சின்ன குழந்தைய கொல்றாங்க, இந்த கடவுள் சும்மா வேடிக்கை பாக்குறாரு. அவரு டிராமாக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தை போன ஜென்மத்துல என்ன பண்ணுச்சோ தெரியாது. அது டிராமா, அது நடக்குது. பாபா எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார். சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அனைவரையும் கண்டிப்பாக அழைத்து செல்வார். கண்டிப்பா எல்லாரையும் கூட்டுத்தான் போவார். ஆகையால் பெயர் கூட பாண்டவ சேனையாகும். பாண்டவர்களாகிய நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பாபாவிடமிருந்து கல்பத்திற்கு முன்பு அடைந்ததைப் போலவே வரிசைக்கிரமமாக முயற்சியின்படி ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? போன கல்பத்துல எப்படி பாபாட்ட பாடம் படிச்சு வரிசைக்கிரமா முயற்சி பண்ணோமோ அதே மாதிரி முயற்சி பண்ணி ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன், செகண்ட் லட்சுமி நாராயணன், தேர்ட் லட்சுமி நாராயண்ட்டு ராமர் சீதையும் அதே மாதிரி ஒரு 16,000 பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் வரிசைப்படி இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முயற்சி பண்ணி பாஸ் ஆகுறாங்களோ அவங்களாம் லட்சுமி நாராயணன் ஆயிடுவாங்க. யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்களாம் ராமர் சீதை ஆயிடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. ஆனா நமக்கு யார் யாரு லட்சுமி நாராயணன் அதெல்லாம் தெரியாது. ஆனா நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க லட்சுமி நாராயணன் ஆகணும்ன்ற முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவிற்கு அன்பானவர் ஆவதற்காக முழுமையாக ஏழையாக வேண்டும். தேகத்தையும் கூட மறந்து தன்னை ஆத்மானு புரிந்து கொள்வதுதான் ஏழை ஆவதாகும். ஏழைன்னா என்ன அர்த்தம்? காசு பணம் இல்லாம உட்காந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறது, அது ஏழை கிடையாது. தேகத்தை கூட மறந்து ஆத்மானு புரிஞ்சுக்கிறது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் தனியா தான் வந்தேன், தனியா தான் போக போறேன், இந்த உடம்பு கூட நான் தூக்கிட்டு போக போறது இல்லை, எதை நான் எடுத்துட்டு போக போறேன், இந்த உடம்பே எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஏழைன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி யார் ஆகுறாங்களோ அவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றாரு. அவங்கதான் பாபாவுக்கு அன்பானவர்கள். ஏன்னா ஆத்மான்னு நினைக்கும் போதுதான் பாபா நம்ம கிட்டக நெருங்குவார். பாபாவிடம் இருந்து பெரியதிலும் பெரிய பரிசை அடைவதற்காக சம்பூர்ண தூய்மையாகி காட்ட வேண்டும். பெரிய பரிசு வேணும், பாபா பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னா சம்பூர்ணமா தூய்மையாகி காட்டணும்னு சொல்லி சொல்றாரு. 2வது பாயிண்ட், வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இப்ப நம்ம சாந்தி தாமத்துக்கு போகணும்.
போய் தான் ஆகணும், எல்லாரும் போய் தான் ஆகணும். ஆகையால் பழைய உலகத்தின் மீது மனதை செலுத்தக்கூடாது. இந்த பழைய உலகத்துல என்ன உங்களுக்கு ஈர்ப்பு? அதுல என்ன இருக்குது? சும்மா கவர்ச்சி, மாயாவுடைய கவர்ச்சி தான், எல்லாம் ஏமாத்துது. ஒண்ணுமே கிடையாது. அல்பகால இதுதான். கானல் நீர் மாரி எட்டருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாரி இருக்கும். கிட்டக்க போனா ஒண்ணுமே இருக்காது. அதுதான் இந்த கலியுகம். சும்மா இந்த மாயா கவர்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அதுல ஏமாந்து போயிடாதீங்கன்றாரு. இந்த பழைய உலகம் மீது மனசு செலுத்தாதீங்க. ஒரு நாயகன் மீது தான் மனதை செலுத்தணும். ஒரு சிவபாபா தான். சத்தியம் சிவம் சுந்தரம். அவர்தான் உண்மையானவர். அவர்தான் நம்ம ஹீரோ. அவர் மீது மனதை செலுத்தணும். பாபா மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். ஒரு பாபா தான் எனக்கு, வேற யாரும் கிடையாது. மற்றும் சொர்க்கத்துக்கு நான் போறேன். இதை மட்டும் நினைவு செய்யணும். வரதானம்: பிராமண வாழ்க்கையில் எப்போதும் சேர்ஃபுல் மற்றும் கேர்ஃபுல் மூடு, மகிழ்ச்சியான மற்றும் கவனமான மனநிலையில் இருக்கும் கம்பைன்ட் இணைந்த ரூபம் உடையவர் ஆவீர்களாக. இந்த பிராமண வாழ்க்கைனாலே அது என்னது, மகிழ்ச்சியான வாழ்க்கை, எப்பவுமே சந்தோஷமான வாழ்க்கை. ஏன்னா கடவுள் கிடைச்சிட்டாரு, எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அதான் பிரம்மா பாபா, நான் எண்டை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன். அதுதான் பிரம்மா பாபாவுடைய ஸ்லோகன். அப்ப நான் கடவுள் அடையணும்னு நினைச்சோம், அவரை அடைஞ்சிட்டோம். இனிமே என்ன கிடக்குது நமக்கு? எதுவுமே இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே சந்தோஷம் கிடையாது. அப்ப எப்பவுமே சேர்ஃபுல்லா, மகிழ்ச்சியா, கேர்ஃபுல்லா, கவனமான மனநிலையில இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பைன்டு இணைந்த சுரூபமா ஆகுங்கன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. எந்த ஒரு நிலைமையிலும், எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அதை சதாகால மகிழ்ச்சின்ட்டு சொல்ல மாட்டாங்க. இப்ப மகிழ்ச்சியா இருக்கிற மனநிலையில மாற்றம் வருதுன்னா அது சதா காலம்ட்டு சொல்ல முடியாது. பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதுமே சேர்ஃபுல் மற்றும் கேர்ஃபுல், மகிழ்ச்சி நிறைந்த மற்றும் கவனமான மனநிலை இருக்கணும். மனநிலை மாறக்கூடாது. மனநிலை மாறும்போது எனக்கு தனிமை வேண்டும் என்பார்கள். சில பேர் டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா, எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்ச நேரம் எனக்கு தனிமை வேண்டும்ட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கு எனது மூடு இப்படி இருக்கிறது, நீங்கள் தனியாக ஆகிவிடும் பொழுதுதான் மூடு மாறுகிறது சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க என் மூடு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, நீங்க தனியா இருந்தாதான் உங்க மூடு மாறுது. நீங்க ஏன் தனியா ஆகுறீங்க? எப்பயுமே பாபா கூட வச்சுக்கோங்க. எப்போதும் கம்பைன்டு இணைந்த ரூபத்துல இருந்தீங்கன்னா மூடு மாறாது, மூட் அவுட் ஆகாது. எப்பயுமே பாபா கூட இருந்தாலே மகிழ்ச்சியான மனநிலையில இருக்கலாம், கவனமாவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த நேரத்திலையும் மகிழ்ச்சியான கவனமான மனநிலையில இருக்கக்கூடிய கம்பைன்டு ரூபம், இணைந்த ரூபம் உடையவர் ஆகிறீர்களாகன்ற வரதானம் நீ கொடுக்கிறார் பாபா. ஸ்லோகன்: எந்த ஒரு உற்சவத்தை, விழாவை கொண்டாடுவது என்றால் நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்தில் இருப்பது சொல்லி பாபா சொல்றார். எந்த ஒரு விழாவை கொண்டாடணும் அப்படின்னா எப்பயுமே பாபா நினைவு மற்றும் சேவை ரெண்டும் அப்படியே சமநிலையில இருக்கும்போது உற்சாகமா இருக்கிறது. அதுக்குதான் உற்சவத்தை கொண்டாடுறதுன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த உற்சவ மூர்த்தின்னு சொல்றாங்கல்ல, கோயில்ல உற்சவ மூர்த்தி காட்டுவாங்க. மூலவர்னு ஒருத்தர் இருப்பாரு, இன்னொருத்தர் உற்சவர்னு இருப்பாரு. அது நம்மளுடைய சுரூபம். உற்சவர்னா என்ன பண்ணுவாரு, அவர் சுத்தி வருவார், கோயிலை சுத்தி வருவார். அது இப்ப நம்ம சேவை பண்றோம்ல, பாபா நினைவுலே போய் ஊரா சுத்தி எல்லாருக்கும் பாபா அறிமுகம் கொடுக்குறோம். அதான் உற்சவ மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஊரா போய் சேவை பண்ணிட்டு பாபா நினைவுல சேவை பண்றதுக்கு பேரு உற்சவம். அது விழா கொண்டாடுறதுன்னு அர்த்தம், ஜாலியா இருக்கிறதுன்னு அர்த்தம். சேவை பண்ணிட்டு பாபா நினைவுல இருக்கிறது ஜாலியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனாலதான் கோயில்ல நமக்கு நினைவு சுரூபமா உற்சவ மூர்த்தி காமிச்சிருக்கிறாங்க. அதே மூலவர் பாருங்க, அவர் சேவைக்கெல்லாம் போக மாட்டாங்க. கடைசியில நம்மளோட சொரூபம் தான். சேவையெல்லாம் முடிஞ்சிரும், நம்ம பாபா நினைவுல அப்படியே உட்காந்துருப்போம். அதுதான் மூலவர் மூர்த்தி. அது மூலவர்ன்றவங்க அப்படியே பாபா நினைவுல இருப்பாங்க. மற்றவங்க அவங்களுக்காக சேவை பண்ணுவாங்க. இவங்க அப்படியே மூலவர் அப்படியே உட்காந்துருப்பாங்க பாபா நினைவுல, குளிர்ச்சியா உட்காந்துருக்கிறவங்க மூலவ மூர்த்தி. இது உற்சவம்னாலே விழா கொண்டாடுறதுனாலே பாபா நினைவு மற்றும் சேவையில உற்சாகத்துல இருக்கிறது தான் விழா கொண்டாடுவது. அததான் உற்சவ மூர்த்தியா பக்தி மார்க்கத்துல காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ட்ரமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.